ஹல்லேலூயா. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஒருத்தர் டிரான்ஸ்லேஷனுக்கு வந்துட்டால் நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா நிறைய பேர் இப்படிப்பட்ட சத்தியம் கிடைக்கலன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஹிந்தியில் இப்படியெல்லாம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு. ஆகவே தேவன் நல்லவராயிருக்கிறார். அவர் கிருபை என்னாலும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாங்கள் கூடி வந்ததான விசேஷத்தை அறிந்திருக்கிற தேவன் அப்பா, நாங்கள் உலக மக்களோடு அப்படி அல்ல, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த வேலையிலே உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து அது நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. தடைகள் எல்லாம் நீக்குங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் தெளிவாக வாசிங்க. जो कोई पाप करता है वह शैतान की ओर से है, क्योंकि शैतान आरंभ ही से पाप करता आया है। परमेश्वर का पुत्र इसलिए प्रकट हुआ कि शैतान के कामों को नाश करे. இன்றைக்கு உலகமே இயேசு பிறந்தார் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு வெடி சத்தம் கேட்டிங்களா? தூங்கிட்டோம் பாஸ்டர். எங்களுக்கு எதுவும் கேட்கல. சில பேருக்கு கேட்டிருக்குது. இப்படி தான் ஆண்டவர் வரும்போது கூட சில சத்தம் கேட்கும். தூங்கின்னு இருந்தால் கேட்காது, போகவும் முடியாது. ஆத்துமா விழிக்கணும். சரீரம் தூங்கினாலும் ஆத்துமா விழிப்பாய் இருக்க வேணும். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்க ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நைட்டு நான் அப்படி தான் 12 மணி கிராஸ் பண்ணும்போது வெடி சத்தம் கேட்டுச்சு. சரி, சோத்திரம், கர்த்தர் பிறந்துட்டார்னு எல்லாரும் சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க. ஆனால் அவர் நள்ளிரவு 12 மணிக்கு தான் பிறந்தார் என்றதான வேதத்தில் ஆதாரம் இல்லை. कल रात में 12 बजे बहुत पटाखे का आवाज आया. कितने लोग सुना नहीं पता, लेकिन शास्त्र में ऐसे नहीं लिखा है कि कल रात के 12 बजे यीशु मसीह का जन्म हुआ. 12 மணிக்கு தான் பிறந்தார்னு வேதத்தில் எழுதப்படலும் தெரியாது. ऐसे 12 बजे यीशु मसीह का जन्म हुआ करके शास्त्र में किधर लिखा भी नहीं और नहीं पता. இந்த டிசம்பர் 25 தான் பிறந்தார் என்றாலும் வேதத்தில் சொல்லும் தெரியாது. 25 दिसंबर को ही जन्म लिया है करके शास्त्र में किधर लिखा भी नहीं है. அவர் எங்கே பிறந்தார்? वो कहाँ जन्म हुआ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. वो बेथलेहम में जन्म हुआ करके आप बोलते हैं. பெத்லகேமில் எங்கே பிறந்தார்? சத்திரத்திலையா? மாட்டுத் தொழுவத்திலையா? ஆட்டுத் தொழுவத்திலையா? தெரியாது. அவர் எங்கே பிறந்தார்னு தெரியவே தெரியாது. சத்திரத்தில் பிறந்ததுக்கு அப்புறம்தான். ஆனால் பெத்லகேமில் பிறந்தார், எங்கே பிறந்தார்னு தெரியாது. சத்திரத்தில் இடமில்லாததினால்தான் அவங்க என்ன செய்தாங்க? மாட்டுக்கு தீவனம் வைக்கிற அந்த தொட்டி, அந்த முன்னணையில் கொண்டு போயிட்டு அந்த தொட்டியில் வைத்தார்கள். बेथलेहम में यीशु मसीह जन्म हुआ, पर कहाँ जन्म हुआ वो नहीं पता. इसके लिए कहा गया है कि जगह नहीं था. इसके लिए जब गाय के गोटे में जब गाय को चारा देते उस जगह पे वो यीशु का जन्म हुआ है. இயேசுவினுடைய பிறப்பை பற்றி தீர்க்க தரிசனமாய் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु मसीह का जन्म जो हुआ है भविष्यवक्ता के द्वारा पहले ही बताया गया है. ஏசாயாவை எழுப்பி கேட்டா
அவர் சொல்வார், ஆம் நான் தான் அதை சொன்னேன் என்று அவர் சொல்வார். ईसाया को जब जगा के पूछेंगे तो बोलेगा हाँ मैंने ही बताया हूँ। ஆனால் எனக்கு பிறப்பார்னு சொன்னாராப்பான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுவார். कब जन्म होगा करके पूछेगा तो बोलेगा कि नहीं पता। ஆனால் ஒரு காலத்தை குறித்திருந்தார். लेकिन एक काल के बारे में वो அவர் பிறப்புக்கு ஒரு சைன், ஒரு அடையாளம் இருந்தது. उनका जन्म का एक चिन्ह बताया था। அந்த அடையாளம் என்னென்றால் கன்னிகையின் வயிற்றிலே அவர் பிறப்பார். वो चिन्ह क्या था? एक स्त्री के गर्भ में वो उत्पन्न होगा। கன்னிகையின் வயிற்றிலேன்னு சொன்னால் திருமணத்துக்கு முன்பே கூடி வாழ்ந்து பெறக்கூடிய அப்படிப்பட்ட கன்னிகையின் அனுபவம் அல்ல. कुंवारी के पेट में जन्म होना मतलब शादी के पहले जन्म हुआ वैसे नहीं। புருஷ சஞ்சாரம் இல்லாமல் ஒரு கன்னிகை பரிசுத்தமாய் கற்புள்ளவளாய் இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவளுடைய ஒரு வயிற்றிலே அவர் பிறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. पुरुष के संबंध के बिना पवित्र आत्मा के द्वारा उत्पन्न किया हुआ वो एक गर्भवती गर्भ धारण की थी। பிதா எழுதி வைத்திருக்கிறாரா என்ற டேட் இதில் இருக்குதா அப்படின்னு சொல்ல போனால் தெரியாது. क्या पिता ने आपको बताया क्या वो कौन से दिन में होने वाला है करके? அல்லது இயேசு நான் இன்னைக்கு தான்ப்பா பிறக்க போறேன்னு முன்கூட்டியே வந்து சொல்லி வந்து பிறந்தாரான்னா தெரியாது. இயேசு கிட்ட கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்லுவார். यीशु मसीह में ये दिन में जन्म होने वाला करके पहले बताया है क्या? नहीं बताया। पर वो भी இயேசு பிறந்த பொழுதும் கூட जब यीशु का जन्म हुआ उसके மரியாதை கேட்டா இன்னைக்கு தான் அவர் பிறப்பார்னு சொல்லப்பட்டதாமான்னு கேட்டானா தெரியாதுன்னு தான் மரியாதை அம்மாவும் சொல்லுவாங்க. अगर मरियम को पूछेगा आज के दिन जन्म हुआ क्या, अगर वो पूछेगी कि नहीं पता मुझे। வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு இருந்தார், அவரை கேட்டாலும் அவரும் சொல்வார் கிறிஸ்மஸ் என்பது அல்லது கிறிஸ்துவனுடைய பிறப்பை இப்படி கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அப்படி நினைப்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. अगर उनका जो पालन करने वाला पिता यूसुफ को पूछेगा तो वो भी बोलेगा क्रिसमस इस रीति से बनाना है करके वो नहीं पता। இயேசு பிறந்து இந்த பூமியில எத்தனை வருஷம் இருந்தார்? यीशु का जन्म हो कि इस पृथ्वी में कितने साल थे? 32 பாவம் 33 வருஷம். 33.5 साल 33 வருஷம் வாழ்ந்தார். 33.5 साल वो इस சரி 33 வருஷத்துல ஒரு முறையாவது பர்த்டே கொண்டாடி இருப்பாருன்னு பார்த்தா தெரியாது. 33.5 साल में एक दिन भी उनका जन्मदिन नहीं बनाया। எங்கேயாவது எழுதப்பட்டிருக்குதானாலும் தெரியாது. कहीं लिखा है क्या उनका जन्मदिन बनाया? தெரிந்தவர்கள் இருந்தால் எனக்கு சொல்லலாம். अगर किसी को पता है तो आप बता सकते। ஒருவேளை ஆன்லைன்ல இனிமேல் பார்க்க போகிறவள் அப்படி இருந்தாலும் எனக்கு செய்தியை அனுப்பலாம். अगर ऑनलाइन में अगर कोई देखते रहेंगे, अगर आपको ये बात बता रहेगा तो आप बता सकते हो मुझे। மரியாளுக்கு தெரியாது, मरियम को नहीं पता, யோசேப்புக்கு தெரியாது, यूसुफ को नहीं पता, இயேசுவுக்கும் தெரியாது. यीशु को भी नहीं पता। இப்போ காலேப்குடைய பிறந்த நாள் எனக்குன்னு கேட்ட காலேப்புக்கு தெரியுமா? अभी कालेब को पूछेगा तुम्हारा जन्मदिन कब है तो पता चलेगा क्या? ஆராதனா தூங்கின இருக்கா, எழுப்பி கேட்டா அவனுக்கு பிறந்த நாள் என்னைக்குன்னு கேட்டா சொல்லுவாளா? आराधना अभी सो रही है, अगर उसको पूछेंगे तो पता चलेगा क्या? அவ யாரு? ஆதிரா. ஆதிரா இங்க பக்கம் இருக்குது. அது என்ன பேரு? स्पर्शिता। ஸ்பிரஷிதா. ஆமா, ஆதிராவுக்கு மூத்தவர் ஒரு காவ எங்க காணி? அவினய். அவ இவங்களெல்லாம் கேட்டா தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ये छोटे छोटे बच्चों को अगर उनको पूछेंगे तुम्हारा जन्मदिन कब है, उनको नहीं पता चलेगा। பெரியவங்க மாத்திரம் இல்லை, நம்ம சபையில் இருந்து இன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்காங்க பாருங்க டீச்சர் தேவ புண்ணியவதி. अपने कलीसिया में थे जो टीचर थे, वो सिस्टर देव पुण्यवती जो है, அவங்களுக்கு ஒரு பர்த்டே டேட்டுன்னு இருக்குது. அன்றைக்கி நான் வந்து பர்த்டே விஷ் பண்ண அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்றைக்கி நான் பிறந்தேன்னு எனக்கே தெரியாது. उनका एक जन्म तिथि के अनुसार मैं उनको जब विश करता हूँ तो वो बोलते कि मैं आज का दिन जन्म हुआ அவங்க है कि मुझे டீச்சர் पता नहीं। அவங்க டீச்சராக இருந்து பிரின்சிபலாக இருந்து ரிட்டையர்டாக ஆயிட்டாங்க. वो टीचर होकर प्रिंसिपल होकर अभी रिटायर भी हो गए। அவங்க கேட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் இப்படி எல்லாம் சொன்னார் அது உண்மையான்னு கேட்டாலும் சரி ஆமான்னு தான் சொல்லுவாங்க. अगर वो ऑनलाइन में सुने या आप लोग कोई फोन करके उनके बताएंगे तो भी वो सही நான் பர்த்டே விஷ் பண்ண அவங்க சொன்னேன், எனக்கே தெரியாது பாஸ்டர், நீங்கள் தான் ஞாபகம் வச்சுருக்கீங்க, எனக்கு என்னைக்கு பிறந்தேன்னு எனக்கு அம்மா சொல்லவே இல்லை, எழுதியே வைக்கல. मैं कब जन्म हुआ करके मुझे पता नहीं है, ना ही मेरे माँ बाप ने किधर लिख के रखा। ஏதோ ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக பிப்ரவரி இல்லையா தெரியலையே மறந்துட்டேனே, ஒரு நாளில் அவங்க பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க. அதுதான் தெரியும், ஆனால் என் பிறந்த நாள் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லியிருக்காங்க, அது பெரிய வியாழன் அன்று பிறந்தார், மாண்டிசன் தேர்ஸ்டே அன்றைக்கு நான் பிறந்தேன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. वो कौन से तारीख में जन्म हुआ नहीं पता, खाली उनके माँ बाप ने बोला कि बड़े गुरुवार के दिन मेरा जन्म हुआ बोल के बताया गया है। அந்த படா குருவார் பெரிய வியாழன் ஒவ்வொரு வருஷமும் வேற வேற நாளில் வரும். वो बड़ा गुरुवार जो है हर साल अलग अलग महीने में और तारीख में आता है। தேவ புண்ணியவதி சிஸ்டருக்கு அம்மாவுக்கு தெரியாது, वो सिस्टर के माँ को नहीं पता था। அதனால தேவ புண்ணியவதி சிஸ்டர் அவங்க டீச்சராக இருந்து பிரின்சிபலாக இருந்தாலும் தெரியாது.
वो सिस्टर टीचर होके अभी प्रिंसिपल होने के बावजूद भी उनका जन्मदिन, அதனால இயேசுவின் பிறந்த நாளை தெரியாமலேயே இன்றைக்கென்று எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். लेकिन आज यीशु मसीह का जन्म है बोल के सब लोग उनका जन्मदिन मना रहे என்ன हैं। பாஸ்டர் நாங்க பிரியாணி எல்லாம் பண்ண பிளான் பண்ணி வச்சிருக்கோம். पास्टर जी हम आज बिरयानी बनाने के लिए प्लान இயேசு பேரை சொல்லி நாங்க இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு ஏற்கனவே செஞ்சு கிஞ்சே வச்சிருக்கீங்களா? பாவம் யாரும் வைக்கலையாம். பாஸ்டர் கேட்பாரு, கேட்டால் கொடுத்துடணுமே அப்படின்ட்டு செய்யலைன்னு நினைக்கிறேன். சரி சோத்திரம். कोई बिरयानी वगैरह बना के रखा है क्या? अगर रहेगा तो पास्टर मांगेंगे बोल के आप नहीं बनाए होंगे। இன்னைக்கு அவர் பர்த்டேன்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ்லாம் நாங்கள் போட்டுன்னு வந்திருக்கோம் பாஸ்டர். आज उनका बर्थडे बोल के हम नया ड्रेस सब पहन के आए हैं। போட்டுன்னு வந்துக்கிறீங்களா? ஆ நானே சாட்சின்னு சொல்கிறா. நீங்களுமா? ஆமாம் ஆச்சியும் ஆமான்னு சொல்கிறாங்க. அவங்க பர்த்டேக்கு கொடுத்துவாங்களா என்னன்னு தெரில, ஆனால் எனக்கு இந்த பர்த்டேக்கு கொடுத்திருக்காங்க. கொண்டாடுறது இல்லையா? ஏன்னா எனக்கும் தெரியாது, தெரிஞ்சாலும் நான் கொண்டாடுறது இல்லை. சரி சோத்திரம். बर्थडे का तिथि पता नहीं, फिर भी हम अपना क्रिसमस के उत्सव के दिन में हम परमेश्वर का बर्थडे बनाने के लिए ஆனால் இயேசு பிறந்தப்ப அவருக்கு உடுத்தின ஆடையை பார்த்தா जब यीशु मसीह का जन्म हुआ उनको जो कपड़ा पहनाया था அவருக்கு பேர் கந்தசாமி. उनका नाम है कंदसामी। ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு பையன் கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்த ஒரு பையன் एक मसीह परिवार में हुआ एक लड़का था। பக்கத்து வீட்டில் புதுசாக ஒருத்தவங்க குடி வந்தாங்க. उनके बगल में कोई नया पड़ोसी रहने, அவன் வயசே அதே ஸ்கூலில் அதே வயசில் படிக்கிறவன் அந்த பையன். वो एक ही कक्षा में दोनों पढ़ते थे। ஆனாலும் இவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, இந்த கிறிஸ்தவ பையனுடைய அப்பா அம்மா சொன்னாங்க, ஏய் அவங்கெல்லாம் வேற, அவங்க கூடலாம் என்ன செய்யக்கூடாது, ஜாஸ்தி நீ பழகக்கூடாது, அவங்க கூடலாம் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக்கூடாது, அப்புறம் நீ கெட்டு போயிடுவே அப்படின்னு சொன்னாங்களாம். वो मसीह परिवार के माता पिता ने वो बच्चों को ऐसा सिखाया कि वो बगल में जो आए हैं पड़ोसी उनसे ज़्यादा रिश्ता नहीं बनाना है, वो उनके साथ मिलेंगे तो आप बिगड़ जाओ। அப்போ இந்த பையன் அப்பா கிட்ட கேட்டானா, அவங்க அப்பா கிறிஸ்டியன் இல்லையாப்பா? तो वो बच्चे ने अपने माता पिता से पूछा இல்லை இல்லை அவங்க கிறிஸ்டியன் இல்லை, கிறிஸ்டியன் இல்லை. पिता ने कहा वो मसीह नहीं है। அப்போ அந்த பையன் சொன்னா, இல்லைப்பா அந்த பையன் பேர் கந்தசாமி. तो वो लड़के ने कहा कि वो पड़ोसी का लड़का का नाम कंदसामी है। ஆமாண்டா, அதனால தான் சொல்கிறேன் அவங்க கிறிஸ்தவங்க இல்லைன்னு சொல்கிறேன். पिता बोलते इसलिए वो मसीह के लोग नहीं है। ஆனால் இவன் என்ன சொல்லியிருக்கான், लेकिन इसने क्या कहा, என்னப்பா நீங்கள் வசனம் தெரியாமல் பேசுகிறீங்க, वो बोलता पिता आपको वचन नहीं पता நம்ம இயேசு சாமியை தானே பிறந்தப்ப கந்த துணியில் சுற்றி வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, எழுதியிருக்கு. जब जन्म दिया था उनको वो कंदसामी का वो कपड़ा बोल के அப்போ கந்த துணியில் சுற்றின சாமி கந்தசாமி தானே? वो कपड़ा लपेट के रखा मतलब वो कंदसामी हुआ। அதை ஏதாவது சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையான்னு எப்படி பாஸ்டர் நாங்கள் சொல்கிறது? நாங்கள் கந்த துணியெல்லாம் சுற்றலை அவருக்கு, நாங்களும் சுற்றிட்டு வரல, அப்புறம் எப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு இப்படி சில பேர் நினைப்பதை நினைக்கும் பொழுது சந்தோஷமாய் தான் இருக்கிறது. कई लोग सोचते समय हमें खुशी मिलता है। பாட்டெல்லாம் கூட பாடுறோம், ஏழை மனுவருவை எடுத்த ஏசு அப்படின்னு நம்ம பாட்டெல்லாம் கூட பாடுறோம். हम गीत गाते हैं जैसे दीनता में से उठाया हुआ परमेश्वर। சில பேர் சொல்லுவாங்க, அவர் ஏழையாய் பிறந்து என்னை பணக்காரனாய் மாற்றி இருக்கிறார். कई लोग बोलेंगे वो दीन में से भी परमेश्वर ने हमें गरीबी से हटा के, அதற்காகவா அவர் பிறந்தார்னு கேட்டால் வேதம் சொல்லுது இல்லை. उसके लिए उन्होंने जन्म लिया ऐसे शास्त्र में पूछेगा तो இப்போ नहीं। இயேசு பிறப்பு, இயேசு இருந்த பொழுதும் கூட அவர் என்னுடைய பிறந்த நாளை இப்போ தலைவர்கள் எல்லாம் சொல்கிறாங்களே என் பிறந்த நாளை கொண்டாடுங்கன்னு அது ரகசியமாக சொல்லிடுவாங்க, டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, தொண்டர்களுக்கு ரகசியமாக சொல்லுவாங்க, ஓஹோன்னு கொண்டாடுவாங்க. किसी का जन्मदिन बनाना है तो वो डायरेक्ट नहीं बताएंगे, किसी के गुप्त रीति से बता के वो बड़ी उत्साह से बनाते हैं। செத்து போன தலைவர்களுக்கு கூட பர்த்டே கொண்டாடுறாங்களா இல்லையா? जो मर गए वो लोगों का भी वो लोग நூற்றாண்டு விழான்னு கூட கொண்டாடுறாங்க. पूर्वजों का भी दिन बनाते हैं। ஆனா இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் தன்னுடைய பிறந்த நாளை குறித்து சொன்னாரான்னு கேட்டா வேதம் இல்லை என்று தான் சொல்லுகிறது. यहाँ पे यीशु मसीह अपने याजकों को बताया था, क्या बोलेगा तो नहीं बताया ऐसे। இயேசுவினுடைய 12 சீஷர்களில் யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு இயேசு பிறந்த நாளை கொண்டாடினீங்களாப்பா, இயேசு பிறந்த நாள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. उनके 12 शिष्यों को अगर पूछेंगे आप लोग यीशु मसीह का जन्मदिन बनाया है क्या, वो बोलेंगे हम नहीं बनाया। ஆதி அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடினார்களா, கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடிங்களான்னு கேட்டா இல்ல தெரியாது, வேதம் சொல்லுகிறது இல்லை, மற்றவர்களும் சொல்வார்கள் தெரியாது. आदि में अगर लोगों को पूछेगा आपने यीशु मसीह का जन्मदिन बनाया है क्या, वो बोलेंगे शास्त्र में भी ऐसे कुछ है ही नहीं आधारित। இன்னும் கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வர்றாரு, கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வருது, இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்தா வேதம் சொல்லுகிறது எனக்கு தெரியாது.
अगर वो सेंटा क्लॉज आता है, वो क्रिसमस ट्री है, वो सब शास्त्र में नहीं है। முதல் கிறிஸ்மஸ் தாத்தா யார் தெரியுமா? पहले क्रिसमस का वो सेंटा क्लॉज कौन है पता है क्या? நாங்க யாருன்னே தெரியாது, கிறிஸ்மஸ் தாத்தாவை எங்களுக்கு எங்க பாஸ்டர் தெரியும். हम कौन है वही नहीं पता, तो सेंटा क्लॉज क्या पता होगा? இப்படி போய் கூத்தாடிக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டெல்லாம் முதல் கிறிஸ்மஸ் தாத்தான்ற சொல்றவர் இல்லை. அப்படி கிறிஸ்மஸ் தாத்தான்ற பேர்லயே இல்லை, सेंटा क्लॉस என்ற பேர்லயே இல்லை. पहन के वो नाच के गा के दर्शाते हैं, वो सेंटा क्लॉज नहीं था। இன்னைக்கு வீடு வீடா போயிட்டு கேரல் சர்வீஸ்ன்னு சொல்லிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வசூல் பண்ணி அல்லது சாப்பிட்டுக்கிட்டு வராங்களா, அப்படியெல்லாம் அன்னைக்கு இல்லை. कैरल सर्विस बोल के घर घर जाके वो पैसे लेकर खा पी के आते हैं, वो सब ஆக்சுவலா முதல் இந்த கிறிஸ்மஸ் தாத்தான்னு இல்லை, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதுவும் தெரியாமல் செய்ய வேண்டும் என்று ஒரு ஃபாதர், நிக்கோலாஸ் என்றதான ஒரு ஃபாதர் அந்த ஊரில் இருந்ததான ஜனங்களில் கஷ்டப்படுறவங்களெல்லாம் பார்த்து பகலில் பார்த்துட்டு நைட்டில் போயிட்டு அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கஷ்டத்துக்கு என்ன கொடுத்தா சரியாகுமோ அதை கிஃப்டாக வச்சுட்டு வந்துடுவாராம். वो निकोलस बोल के एक जो फादर थे, वो क्रिसमस के उत्साह के लिए वो गरीब लोगों को गिफ्ट के तौर पे उनकी जरूरतमंद चीज जाके देते थे। ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யார் வச்சாங்கன்னு தெரியாது, वो कौन रख के गया है वो गिफ्ट उनको नहीं पता। ஆனால் எனக்கு ஒரு சின்ன gift வாங்கி கொடுத்தா கூட அவங்க பேரை பெருசாக அந்த கிஃப்டையே மறைக்கிற அளவுக்கு பேரை போட்டுருவாங்க. वो गिफ्ट अगर अभी कोई देते रहेंगे तो वो गिफ्ट छुप जाता है, लेकिन नाम बड़ा சில சபைகளில் நான் பார்த்துருக்கேன், कई कलीसिया में हम ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும், फैन घूमते அந்த रहेगा, ஃபேனில் அவங்க பேரும் சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். वो फैन के अंदर उनका नाम भी उसमें घूमते हैं, ஏன்னா அவர் கொடுத்தார். क्योंकि उन्होंने दिया है। ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அவரும் ரிப்பேர் ஆயிடுவார். फैन रिपेयर होगा तो वो भी रिपेयर हो जाएंगे। அப்போ ஆதியிலும் சரி வேதத்திலும் சரி இயேசுவினுடைய பிறந்த நாள் ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது? आदि में यीशु मसीह का जन्म क्यों छिपाया गया? ஏன் அதை விசேஷப்படுத்தி காண்பிக்கவில்லை? क्यों वो विशेष तौर पे प्रकट नहीं? ஒரு நாளிலே மாத்திரம் இந்த சந்தோஷத்தை முடித்துவிட்டு நாம் விலகி போக வேண்டியவர்களா, एक ही दिन खाली उनका खुशी मनाकर हमको हट जाना है क्या? அல்லது அனுதினமும் இதை நாம் அனுபவிக்க வேண்டியவர்களா? क्या हर रोज हम उसे अनुभव करना है? இயேசு ஏன் பிறந்தார்? यीशु मसीह क्यों जन्म கேக் हुआ? வெட்டுறதுக்காக அவர் பிறக்கல, केवल केक काटने के लिए नहीं, கேக் சாப்பிடுறதுக்காகவும் பிறக்கல, केक खाने के लिए नहीं जन्म புது हुआ, புது உடை உடுத்திக் கொள்வதற்காக அவர் பிறக்கல. नया कपड़ा पहनने के लिए नहीं जन्म हुआ। பிறக்கிறாருன்னு சொன்னா जब जन्म लिया है, அவருடைய பிறப்பை குறித்து ஆதியிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. उनका जन्म के निमित्त आदि में ही बताया गया। எதற்காக பிறப்பார் என்றதான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. वो किस लिए उनका जन्म होगा, वो आदि में वो शब्द कहा है। அதை விட்டுட்டு छोड़कर அதை निனைப்பதை விட்டுட்டு वो सोचना छोड़ அதை நினைத்து கிரியை செய்வதை விட்டுட்டு याद करके उसे क्रिया करना பட்டாசு வெடிச்சோம், फटाकड़ी बजा, பண்ட பலகாரம் எல்லாம் செய்தோம், बहुत सारे वो புத்தாடை உடுத்தியும், नया कपड़ा पहन சீர்வரிசைகளை அனுப்பியும், एक दूसरे का वो गिफ्ट में देखकर பாட்டிலும் பெரிய பெரிய பாட்டிலா ஹாட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டோம், बड़ा बड़ा बॉटल हार्ड ड्रिंक, सॉफ्ट ड्रिंक, कूल ड्रिंक जो भी है वो सब पीकर சிக்கன், மட்டன், ஃபிஷ், இன்னும் என்னெல்லாம் ஜீவன்கள் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பிரியாணி பண்ணி சாப்பிட்றதுக்கும் चिकन मटन फिश अच्छा बिरयानी बना के फ्राई करके खाने के இப்படி எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு பிறக்கல. ऐसा करके खाने के लिए नहीं, परमेश्वर यीशु கவனிங்க, जन्म हुआ। தயவு செய்து கவனிங்க, இந்த சத்தியத்தை கேட்கும் போது விட்டுட்டு உள்ளேயும் வெளியவும் போகாதீங்க. वचन को सुनने के लिए बाहर अंदर ना चाहिए। ஆதியாகமம் 3வது அதிகாரம் उत्पत्ति का 3रा अध्याय 15வது வசனத்தை வாசியுங்கள். 15 वचन को हम पढ़ेंगे। சீக்கிரமா வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் ஆ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஆ பகை உண்டாக்கும் ஆ பகை உண்டாக்குதே. ஆ அவர் உன் தலையை நசுக்குவார், ஆ நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கான நோக்கம். और मैं तेरे और इस स्त्री के बीच में और तेरे वंश और इसके वंश के बीच में बैर उत्पन्न करूंगा, वह तेरे सिर को कुचल डालेगा और तू उसकी एड़ी को ढसेगा। இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கான காரணம், यही यीशु मसीह का जन्म लेने का कारण, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கான நோக்கம் ये यीशु मसीह का जन्म लेने का एक कारण है। இங்கிலீஷ்ல சொல்லப்படுகிறது பர்பஸ். वो उनका एक मकसद है।
நோக்கம். அதை தான் நம்ம 1 யோவான் 3:8 நாம் வாசித்தோம். वही हम पहला यूहन्ना का किताब 3 और 8वें वचन में हम पढ़े थे। பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். पाप जो करते हैं वो शैतान से उत्पन्न हुआ है। ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். कारण क्योंकि आदि से ही शैतान वो पाप। ஆதி முதல் என்பது துவக்கத்தையும் குறிக்கிறது, நம்முடைய ஆதி ஆகம புஸ்தகத்தையும் குறிக்கிறது. आदि का मतलब है उत्पत्ति की किताब, मतलब उत्पन्न होने के पहले से वो ஆதி மனுஷனாகிய ஆதாமையும் ஏவாளையும் பாவத்திற்குள்ளாக்கின அதே பிசாசானவன் आदि में का वो जो मनुष्य आदम जो था, वो जो शैतान उसको पाप में डुबा दिया था, அவனை சபித்து தேவன் தள்ளுகிறார். उसको श्राप देकर परमेश्वर से ढकेल देता है। ஆனாலும் அவனை கொல்லவில்லை. फिर भी उसे नहीं मारा। ஏன் கொல்லவில்லை? क्यों नहीं मारा? ஏன் கொல்லவில்லை? क्यों नहीं मार डाला? அவனை எப்படி கொல்லணும்னு அவர் பிளான் பண்ணார்னா, उसे कैसे घात करना है करके उन्होंने प्लान किया था। இப்போ ரூபன் பலவானா? சொல்லுமா. रूबन बलवान है क्या? இப்போ நானும் ரூபனும் மல்யுத்தம் பண்றோம். रूबन और पासवान जी अब युद्ध लड़ने वाले हैं। பண்றோம். युद्ध लड़ने वाले हैं। இப்போ பண்ணும்பொழுது 2 பேருடைய பலமும் ஈக்குவலா இருந்தா, अगर युद्ध लड़ने के टाइम दोनों का बल एक समान होगा तो யுத்தம் என்ன ஆகும்? युद्ध क्या होगा? மல்யுத்தம் என்ன ஆகும்? முடிவுக்கு வராது. वो युद्ध समाप्त नहीं होगा। இப்போ நான் ரூபன் ரொம்ப மல்யுத்தத்தில் என்ன கோல்டு பெல்ட் வாங்கியிருக்காருன்னு வைங்களேன். वो युद्ध कुश्ती लड़ने में अगर गोल्ड मेडल लिया होगा तो, நான் ஒரு மெடல் கூட இல்லை. पास्टर जी अगर कोई भी मेडल नहीं, நான் போய் இல்லை நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நான் நின்னா मैं जाके उनके साथ खड़ा रहता, ஒரு அடியில் தூக்கி போட்டு சாப்பிட்றலாம். एक मार में उठा के पटक के खा அப்போ सकते हैं। தேவன் யுத்தம் செய்தால் अगर परमेश्वर युद्ध करेगा, அவர் இருக்கிற வண்ணமாகவே பிசாசோடு கூட, பிசாசு அல்ல அவன், பிசாசோடு கூட தள்ளப்பட்ட தூதன் தான், அவனோடு கூட யுத்தம் செய்தால், शैतान के साथ रह के ढकला हुआ वो एक स्वर्गदूत है। நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, சின்ன கல் எடுத்து தொடச்சிக்கிட்டா கையெல்லாம் நாரும்னு சொல்லிட்டு. हम कहेंगे कि छोटा पत्थर लेके हाथ, அது ஏன் சொல்லுவாங்க? சின்ன பிள்ளைங்களோட கூட நாம் என்ன செய்யக்கூடாது? ஈக்குவலாக நின்று சண்டை போடுறதோ வேற எதையும் நம்ம செய்யக்கூடாது. उसका कारण क्या है? उन छोटे बच्चों के साथ में खेलना और उनके साथ में लड़ाई करना उसका योग्य नहीं है। இப்போ சின்ன பிள்ளைங்க காலை இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான், அவனை நான் வாடா போடான்னு பேசினா, அவனை திருப்பி நான் வாடா போடான்னு பேசினா எப்படி இருக்கும்? अगर कॉलेज से आ रहे जा रहे से बात करेगा तो वो कैसा रहेगा? சரி நம்ம பிள்ளை தான் பரவாயில்ல, நம்ம சும்மா இருக்கலாம். ஆனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? अपना बच्चा है हम बोल सकते हैं, लेकिन जो देखने वाले हैं उनका नजर क्या रहेगा? இது என்ன வளர்ப்பு? ये क्या उनका ஸ்கூல்ல பெரியவங்களை வாடா போடான்னு பேசுறான், बड़े लोग को அவங்க அம்மா யாருன்னு தேடுவாங்க, उसका माँ कौन है करके ढूंढेंगे, அப்பாவை கூட விட்டுருவாங்க, पिता को छोड़ देंगे, அம்மாவை தான் தேடுவாங்க. माँ को ढूंढेंगे, யார் அது कौन है? அப்படின்னு ஜெபகுமாரியை பார்த்து, ऐसे सिस्टर जबा कुमारी, இதுதான் உன் ஜெபத்தினுடைய வல்லமையாமா, यही तुम्हारा प्रार्थना का இதுதான் सामर्थ्य है क्या? வளப்பாமா அப்படின்னு கேட்பாங்க. यही तुम्हारा उनका पालन पोषण है क्या? சில நேரத்தில் நான் அப்படி கூட அசிங்கப்பட்டிருக்கேன். பிள்ளைங்க கூட பிள்ளைங்களா ஆயிட்டு அவன் வாடா போடான்னு சொல்ல டேன்னு சொல்ல, நானும் அப்படி அதை நம்ம பெருசாக எடுக்க முடியாது. நம்ம நம்மளும் சின்ன பிள்ளை ஆயிடுறோம் இல்லையா? कई समय पर पासवान जी भी ऐसे लज्जित होते हैं, बच्चों के साथ में बच्चे मिलकर खेलते हैं। மரியாதை பார்த்தா பிள்ளைங்களோட விளையாட முடியாது. अगर इज्जत देखेंगे तो हम बच्चों के साथ नहीं அது இல்லாமல் பிள்ளைங்களை போல பிள்ளைங்கள நம்ம மாறணுமா, பிள்ளைங்களோட கூட விளையாடலாம். इज्जत नहीं देखते हुए बच्चों के साथ बच्चा होकर घुल मिल जाना चाहिए। ஆமென். எஸ். இன்னைக்கு பெரிய பிள்ளையா வந்துக்கிறா அவருக்கு, சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு. சாரி இல்லையா, ட்ரெஸ்ஸு தானே அது. இங்கேருந்து பார்க்க சாரி மாதிரி இல்லாமா தெரிஞ்சது. அவன் இன்னும் சின்ன பிள்ளை தானே. சரி சோத்திரம். அப்போ தேவன் ஒரு சாதாரண, அவருக்கு எந்த விதத்திலும் சமம் இல்லை. அவன் परमेश्वर ये सोचता है वो कोई सम्मान नहीं है उनका। ஃபோன் ஊதுனா அழிஞ்சு போகக்கூடியவன் அவன். वो एक फूकेंगे तो वो नष्ट हो जाएगा। அப்போ அவருடைய பிளான் என்ன? उनका वो प्लान क्या है? தான் சிருஷ்டித்த மனுஷனை வஞ்சித்தபடினாலே, उन्होंने क्रिया किया वो मनुष्य को तुच्छ जाना, इसलिए தான் சிருஷ்டித்த மனுஷனை அவன் பாவத்திற்குள்ளானதினாலே, उन्होंने उत्पन्न किया वो मनुष्य के पाप के अंदर लिया, அதே மனுஷனை கொண்டுதான் வீழ்த்த வேண்டும். वही मनुष्य के द्वारा उसे गिराएगा। இதுதான் உண்மையான சேலஞ்ச். यही सच्चा चैलेंज है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈக்குவலா இருக்கிறவங்க மோதணும். एक समान होगा तो वो
कुश्ती लड़ सकते हैं। மாமியார மருமகளும் ஈக்குவலா? सास और बहू एक समान है क्या? சொல்லுங்கம்மா. இல்லை, நான் வயசுல மூத்தவையா, அவ இளையவ, அவகிட்ட போய் நான் சண்டை போட்டுக்கிட்டேன்னா நல்லாவா இருக்கும்? सास उम्र में बड़ा है, बहू से क्या लड़ना है करके सोचेंगे। அப்ப பெரியவங்க எப்படி நடந்துக்கணும்? इसलिए बड़े लोग कैसे चलना रहना है? எப்படி நடந்துக்கணும்? பெருந்தன்மையோட நடந்துக்கணும். बड़ा मन होना चाहिए। ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. அந்த பெருந்தன்மை वो बड़ा मन जो நாம ஒன்றும் செய்ய வேணாம், हमें कुछ नहीं करना है, மற்றவங்க அதற்குரிய பதிலை கொடுத்துருவாங்க, उसके बदले में दूसरे लोग उसका அல்லது கர்த்தர் அதற்குரிய பதிலை கொடுத்துருவார். परमेश्वर उसका बदला நாம் அமைதியா இருந்தால் போதும். हम शांत रहने से काफी है। ஹல்லேலூயா. அப்ப இங்க इधर இப்ப ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து விட்டான். आदम और हवा को शैतान ने இப்ப கர்த்தர் சொல்லிட்டார், அவள் வித்துக்கு. ஆதாம கூட வஞ்சிக்கலாம் டைரக்டா, வஞ்சித்தது யாரு? ஏவாளை. वो आदम को नहीं फंसाया, पहले हवा को फंसा दिया। அதனால நீ பொம்பளை பிள்ளை கிட்ட வந்து உன் உயரத்தை காட்டுனதுனால, स्त्री के पास में आकर वो अपना वो तंत्र बताया, பொம்பளை பிள்ளை கிட்ட வந்து நீ வஞ்சித்ததுனால, स्त्री को फंसाया। इसलिए எங்களெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? हमें क्या सोचते हो? எங்களுக்கே அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். हमें ऐसा अधिकार परमेश्वर ने दिया है। எங்களை மிதிக்கலம்மா, आपको कुचलने के लिए नहीं, எங்களை மிதிக்க இல்ல. சொல்லு தாயி, அவரும் இருக்கிறாரு. எங்களை மிதிக்க இல்ல. पति को कुचलने के लिए नहीं, யார மிதிக்கணும்னு சொன்னாரு? किसे कुचलने के लिए? ஹலோ ஸ்திரீகளே, மனைவிமார்களே, மனைவியாக போகிறவர்களே, சொல்லுங்க, யார நசுக்கிறதுக்கு? किसे कुचलने के लिए? சத்தமா வாயை திறந்து சொல்லுங்களேன். இல்ல, என் புருஷனை தான் நசுக்குவேன் மாத்திரம் நினைக்காதீங்க. யார நசு அம்மா தாத்தா இல்லை, இப்போ பரவாயில்ல, நீங்க தைரியமா சொல்றீங்க. சில பேர் சொல்ல மறுக்கிறாங்க. कई लोग हिम्मत से नहीं बोलते हैं। சொல்லுங்க, யாருடைய தலையை நசுக்க? யாரு தலைய? किसके सर को कुचलना? யாரு தலைய? நீங்க சத்தமா சொல்ற வரலாம் விட போறது இல்லை உங்களை. யார் தலைய? किसके सर को कुचलना? யார் தலைய? யார் தலைய? किसके सर को कुचलना है? சத்தமே வரல. सांप। சாப்பிடல. இன்னைக்கு நான் உபாசே சொல்லலையப்பா, சத்தம் வர மாட்டேன்து. சத்தமா சொல்லிட்டு அப்புறம் நம்ம புருஷனை நசுக்க முடியாதேன்னு யோசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. अच्छा से जान लीजिए, आपको अधिकार परमेश्वर ने ஸ்திரீகளுக்கு அதிகாரத்தை கர்த்தர் மரியாளின் மூலமாகவே கொடுத்திருக்கிறார். मरियम के द्वारा परमेश्वर ने अधिकार दिया है। அன்றைக்கு ஏவாளுக்கு கொடுக்கிற மாதிரி இருந்தது, उस दिन हवा को देने के जिससे ஆனால் அது ஏவாள் பாவத்திற்கு உட்பட்டதினால ஏவாளால் அதை செய்ய முடியவில்லை. हवा पाप में फंस गई, इसके उसके द्वारा नहीं कर पाई। ஆகவே தான் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் சொல்லியிருக்காரு. அப்பொழுது வந்து ஏவாளுக்கு பிள்ளைகள் இல்லை. इसलिए आपके और स्त्री के विरुद्ध में युद्ध बोला है। அதனால அவன் பார்க்கறான், எப்ப பிள்ளை பிறக்கும் ஏவாளுக்குன்னு பார்க்கறான். इसलिए शैतान देखता है कब हवा को बच्चा पैदा होगा। காயினை பெற்று பாவத்திற்குள்ளான பிற்பாடு காயினை பெற்று கர்த்தரால் பெற்றன்னு அவ சொல்றான். पाप में डूबने के बाद कायन को ஹலோ जन्म दिया। கவனிங்க, பாவத்துல இருந்துகிட்டு ஒரு பிள்ளையை பெற்றுட்டு கர்த்தரால் பெற்றனா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். पाप में डूबकर परमेश्वर के द्वारा उत्पन्न हुआ करके नहीं परमेश्वर उसे स्वीकारेगा। ஏன்னா कारण क्या है? அதே 1 யோவான் 3:12 நம்ம வாசிக்கிறோம். पहला यूहन्ना 3 अध्याय में, பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் என்று 12வது வசனத்துல வாசிக்கிறோம். 12 वचन हम पढ़ते हैं, और कैन के समान न बने जो उसे दुष्ट से था और जिसने अपने भाई को घात किया, और उसे किसी कारण घात किया, इस कारण कि उसके काम बुरे थे और उसके भाई के काम धर्म के थे। ஹல்லேலூயா. हालेलुया। 1 யோவான் 3:12 நான் சொல்றதெல்லாம் எழுதி வச்சுக்கங்க. ஒன்று மனசுல வைக்கணும்னா மறுபடியும் நான் கேட்கும்போது எழுதி கொடுக்கணும், இல்லைன்னா எழுதி வச்சு தியானிங்க. இல்லைன்னா மறுபடியும் இப்போ எழுதுறதுக்கு பேனா இல்லை பென்சில் இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பும் போது அதை எழுதி வைத்து குறித்து கொண்டு அதில் கிரியை செய்யுங்கள். पेन में लिख के रखना है, या तो दिमाग में याद रखो, या तो फिर व्हाट्सएप में भेजेंगे तो आपका दिमाग में उसे याद होना चाहिए। ஏன்னா இந்த சத்தியத்தை மறுபடியும் கர்த்தர் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்க வேண்டாம். ये जो सत्य वचन जो है परमेश्वर दोबारा देने का நாம் அறிந்து கொள்ள வேண்டும். हमें उसे
जानना है, நாம் அறிந்து கொள்ள வேண்டும். हम उसे जानना है. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीषित करे. அப்போ காயினுக்கும் ஆபேலுக்கும் பிரச்சனை உண்டு பண்ணி ஒரு கொலைபாதக செயலை இன்னும் பாவத்தை அதிகரிக்க செய்கின்றான். कायन और आबेल के बीच में झगड़ा उत्पन्न करके पाप को बढ़ाने लगा. இப்படியே பிசாசு ஒவ்வொரு ஸ்திரீகளையும் அவன் கவனித்து கொண்டே வருகிறான். ऐसे शैतान हर ஹலோ, स्त्री को ஸ்திரீகள் இங்க கவனிங்க. வாசிக்க சொல்லும்போது மாத்திரம் பைபிளை பாருங்க. स्त्री लोग यहाँ ध्यान दीजिए, जब बाइबल அதுக்குன்னு ஆண்கள் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு அவசியம் இல்லை. இங்க கவனிங்க. इसके लिए पुरुष लोग देखना नहीं, ऐसा नहीं, आप ध्यान दीजिए. ஸ்திரீயின் மேலே பிசாசினுடைய கண்கள் எப்பொழுதும் இருக்கும். स्त्री के ऊपर शैतान का नजर हमेशा रहेगा. எப்படி அவங்கள வச்சு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் தேவனுக்கு விரோதமாக என்று அவன் எப்பொழுதுமே உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆதியிலிருந்தே இருக்கிறது. कैसे शैतान के साथ में परमेश्वर से दूर कर रहा है करके उसका ध्यान आपके ऊपर लगातार. அதற்கு முதல் காரணம் உங்களை வைத்து புருஷனை எப்படி வீழ்த்தலாம் என்பதுதான் முதல் நோக்கம். पहला कारण ऐसा रहेगा, आपके द्वारा आपके पति को कैसे नीचे गिरा सके. புரியுதா? நம்ம விரல வச்சு நம்ம கண்ணையே குத்துறது. अपने खुद के उंगली से अपने आँख को नष्ट करना. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ ஒவ்வொரு சந்ததியிலும் நாம் பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் ஸ்திரீகள் பிரசவிக்கும் பொழுதெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. हर एक वंश में जब हम देखेंगे ये समस्या हर एक स्त्री के अंदर होता है. அதுல யார் கொஞ்சம் பிரைட்டா இருக்கிறானோ அந்த ஸ்திரீயின் மூலமாய் பிறக்கிற அந்த வித்து, அந்த ஸ்திரீயின் வித்தின் மூலமாய் இவன் கொஞ்சம் முட்டாளன்றத ரொம்ப தெளிவா வெளிப்படுத்துறான் பிசாசு. वो कौन चतुर से स्त्री है करके वो बराबर शैतान उसे नजर लगा के देखते रहता है. ஏன்னா கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? कि परमेश्वर ने क्या कहा? உன் வித்துக்கு, அதாவது பிசாசாகிய உன் வித்துக்கும் शैतान के जो कार्य है उसको, ஸ்திரீயின் வித்துக்கும். स्त्री के कार्य को, ஸ்திரீக்கு வித்துண்டா? या स्त्री को कुछ कार्य है. வித்து அதாவது ஒரு விதை முளைக்க வைப்பதற்கு வேண்டிய அந்த ஜீவாணு உண்டா? एक बीज जो है वो उससे उत्पन्न होने वाला एक बीज है. ஸ்திரீக்கு உண்டா? क्या स्त्रियों के अंदर है? ஸ்திரீங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. தெரியாதனால தான் ஏமாத்துறான். नहीं पता, इसके लिए शैतान आपको फंसाता है. பிசாசுக்கும் தெரியல. शैतान को भी नहीं पता. ஏன்னா அந்த வித்து, जो वो बीज அந்த है, ஜீவன் जो वो जीवन है அது उसके अंदर, ஆணுக்குள்ளே தான் இருக்கிறது. वो केवल पुरुष के अंदर है. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த வித்து புருஷனுக்குள்ளே தான் இருக்கிறது. वो बीज जो है केवल ஆனால் தேவனுடைய பிளானு लेकिन परमेश्वर ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அதன் மூலமாய் வரக்கூடிய ஒரு மனுஷனை கொண்டு அவனை வீழ்த்த வேண்டும் என்று தேவன் நினைக்கவில்லை. एक पति और पत्नी के जो रिश्ते के अंदर वो शैतान आके उसे गिराना नहीं चाहिए. மனுஷ சஞ்சாரம், புருஷ சஞ்சாரம் இல்லாத ஒரு கன்னிகையின் மூலமாக தேவனே பிறந்து அவனுடைய தலையை நசுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய பிளான் ஆயிருந்தது. केवल पुरुषों के द्वारा नहीं, परमेश्वर अपने पवित्र आत्मा के द्वारा आके उसका सिर को कुचलना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. இதுதான் சேலஞ்ச். यही आपकी. ஆனா இவன் வித்துன உடனே ஸ்திரீக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையெல்லாம் பிரச்சனை பண்ண அழிக்கணும்னு நினைச்சு ஆபேல் அங்க காயினை பார்த்தா தான் சாயல்ல இருந்தான், ஆபேலை பார்த்தா வேற மாதிரி இருந்தான். அதனால இவனை வச்சு ஆபேலை கொண்டான். वो स्त्री के द्वारा ही शैतान एक दूसरे का नष्ट करने लगा, पहले आबेल को और फिर बाद में कायन. ஏன் காயின் அவன் சாயல்னு சொன்னேன்? क्यों कायन उनके. ஏன் வேதமும் கூட காயினை பொல்லாதவன் பொல்லாங்கானால் உண்டானவன் சொல்லுது? क्यों शास्त्र में भी कहता है कि कायन जो है वो गलत. அந்த வசனத்திலே அதற்கான பதிலும் இருக்கு. वही वचन में उसका उत्तर भी है. அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தது. उसका जो क्रिया है वो भयंकर है. ஹலோ, நம்முடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தால், अपना क्रिया जो है वो भयंकर. நம்முடைய வார்த்தைகள் பொல்லாதவைகளாய் இருந்தால், शब्द अलग होने से, நம்முடைய கண்கள் பொல்லாதவைகளாய் இருந்தால், आंख अलग होने से, நம்முடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தால் क्रियाएं अगर बदलने से ஈஸியா பிசாசு சொந்தம் கொண்டவானா இது என்னுடையது என்று சொல்லி. अच्छे से शैतान आपके अंदर आके. ஆகவே தான் அந்த கிரியையில் பொல்லாதவரா காயினை எடுத்து ஆபேலை கொன்னான். इसलिए वो क्रिया को लेकर वो कायन ने आबेल को घात किया. ஆனாலும் காயின் அவனுடைய சாட்சி துர்சாட்சியா இருக்கிறது. ஆபேல் இரத்த சாட்சியாய் மரித்தாலும் அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று நல்ல ஒரு நற்சாட்சி இருக்கிறது. कान अब
कैन का जो गवाही है वो गलत है और आबेल का जो गवाही है वो लहू बहा के उसने अपना जान को प्राण दिया। அந்த ஆதி தாய் தகப்பனிடத்திலே ஆரம்பித்த இந்த பிசாசின் கிரியை, आदि के माता पिता से शुरुआत हुआ ये शैतान का क्रिया, அந்த பாவ கிரியை, पाप की क्रिया, அந்த சாப கிரியையை पाप की क्रिया அழிக்கும்படித்தான் नष्ट करने के लिए இயேசு கிறிஸ்து यीशु मसीह ने கன்னிகையாகிய एक कुंवारी के மரியாளின் வயிற்றிலே मरियम के पेट में பரிசுத்த ஆவியினாலே पवित्र आत्मा के द्वारा உருவாக்கப்பட்டு उत्पन्न होकर அந்த பரிசுத்த ஆவியிலே நிறைந்து पवित्र आत्मा में மரியாளும் ஜீவித்து मरियम भी जीवित அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே पवित्र आत्मा के सामर्थ के தன்னை அவள் வேறு எந்த ஆடவனுடனும் சம்பந்தம் இல்லாமல் दूसरे किसी के साथ संबंध न रखते हुए தனக்கு நிச்சயிக்கப்பட்ட யோசேப்பையும் கூட கர்த்தரை பெற்றெடுக்கும் வரை விலக்கி வைத்து हमारे लिए निश्चित किया हुआ वो यूसुफ को छोड़कर वो परमेश्वर के साथ में जुड़कर அவள் பரிசுத்தமாய் இருந்த அந்த பரிசுத்தமான வித்தை இந்த பூமிக்கு பெற்றெடுத்து கொடுத்தார். पवित्रता से रहकर पवित्रता में इस संसार में वो को जन्म ஹலோ, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? இயேசு கிறிஸ்துவை நாம டெலிவரி பண்ணோம்னா यीशु मसीह को आपको अगर जन्म देना है तो ஒரு முறை அவள் சரீரத்திலே டெலிவரி பண்ணிட்டா. एक बार शरीर में उसने जन्म दिया, அப்படித்தானே கேட்பாங்க, டெலிவரி ஆயிடுச்சான்னு கேட்குறாங்கல்ல பிரெக்னெண்டா இருந்தா. ना अगर गर्भधारण रहेगा तो उन्हें पूछते कैसे डिलीवरी हुआ कि नहीं। ஒரு முறை டெலிவரி பண்ணிட்டாங்க, एक बार डिलीवरी हो गया, மறுபடியும் டெலிவரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. दोबारा डिलीवरी करना जरूरत नहीं। ஆனால் இயேசுவை தினந்தோறும் நாம டெலிவரி பண்ணணும். लेकिन हर रोज हमें यीशु मसीह को डिलीवरी करना है, எங்க வேணாலும் டெலிவரி பண்ணலாம். कहाँ भी उसे जन्म दे सकते। அதனால தான் அவர் எங்க பிறந்தாருன்னே எழுதப்படலை. इसलिए वो कहाँ जन्म हुआ करके नहीं लिखा है। எங்க வேணாலும் வழியில போகும்போது அவர் டெலிவரி பண்ணலாம், ஒருத்தருக்கு சொல்லி அவங்க மனசுக்குள்ள அவர் டெலிவரி பண்ணலாம். रास्ते में जाते समय किसी को मुलाकात करके उनके मन के अंदर भी आप डिलीवरी कर सकते हो। சொமேட்டோவா, ஸ்விக்கி, சொமேட்டோ, அப்புறம் நிறைய இருக்குது இல்லை டெலிவரி. ரேப்பிடோ கூட ஃபுட்டு கொடுக்குறான், பைக்கில் கொண்டு வராங்களாம். நிறைய டெலிவரி பாய்ஸுங்கெல்லாம் இருக்காங்க, டெலிவரி கேர்ள்ஸும் இருக்காங்க. वो डिलीवरी की இதெல்லாம் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்க ये लोग सिर्फ भोजन எங்கள் அட்ரஸ் அங்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்க. का आप एड्रेस देंगे तो वहाँ लगा। ஆனால் நாம் இயேசுவை டெலிவரி பண்ணோம். लेकिन हमें यीशु मसीह को डिलीवरी करना है। யாருக்கெல்லாம் வேணும்னு நாம தான் போயிட்டு தெரிந்தெடுக்க வேணும். किसको जरूरत है करके हम जांच कर जाके देना है। நம்மகிட்ட இருக்கிறாரா முதல்ல செக் பண்ண, இருந்தா தானே டெலிவரி பண்ண முடியும். अपने पास रहेगा तो ही हम डिलीवरी कर सकते हैं। ஹலோ, இருந்தா தானே டெலிவரி பண்ண முடியும். வயிற்றுல தலையானை கட்டிக்கிட்டு மேலே துணியை சுற்றிக்கிட்டு நான் டெலிவரினா என்ன வராங்க, அதுக்கப்புறம் டெலிவரி டைமில் தலையாணி தானே வரும். पेट में कपड़ा बांधकर डिलीवरी बोलेगा तो डिलीवरी में क्या होएगा, खाली वो कपड़ा ही बाहर निकलेगा। ஆமென், ஹல்லேலூயா. அப்ப உள்ள இயேசு நமக்குள்ள இருந்தார்னா, अगर आपके अंदर यीशु मसीह रहे, நமக்குள்ளே அவர் பிறந்திருந்தார்னா, हमारे अंदर यीशु मसीह நமக்குள்ளே அவர் வாசம் செய்தார்னா, हमारे अंदर अगर यीशु मसीह நமக்குள்ளே அவருடைய கிரியைகள் இருக்குன்னு சொன்னா अपने अंदर उनका क्रिया होगा तो அதை நாம மற்றவங்களுக்கு டெலிவரி பண்ணணும். वो हम दूसरे को बांटना चाहिए। ஹல்லேலூயா. அது குடும்பத்துல இருக்கலாம், वो परिवार के अंदर உறவுகள்ல இருக்கலாம், अपने रिश्ते में நண்பர்கள்ல இருக்கலாம், दोस्तों के साथ में தெரியாதவங்களா கூட இருக்கலாம். अनजान व्यक्ति के अंदर भी हो सकता है। நாம டெலிவரி பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு. उसे पहुंचाना डिलीवरी करना हमारी जिम्मेदारी है। எனக்கு ஒரு நாள் ஒருத்தர் டெலிவரி பண்ணாங்க. एक दिन पास्टर जी को डिलीवरी, அன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டேன் उस दिन पास्टर जी ने से இயேசுவை. அன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டேன். அன்னைக்கு தான் எனக்கு கிறிஸ்மஸ். यीशु को मैंने स्वीकार किया, इसलिए वही दिन मेरा क्रिसमस है। ஹல்லேலூயா. எனக்கு நாம இயேசுவை நமக்குள்ளே பெற்றுக்கொள்கிறோம், அன்னைக்கு தானே பிறந்த நாள். किस दिन से आप यीशु मसीह को स्वीकारते हो उसी दिन से आपका जन्मदिन। அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க இந்த வருஷத்துல இருக்கிற 365 நாளா இருந்தாலும், லீப் வருஷத்துல வரக்கூடிய 366 நாளா இருந்தாலும், எல்லா நாள்லயும் இயேசுவை தனக்குள்ளே பெற்றெடுத்தவர்கள், தனக்குள்ளே வாங்கி கொண்டவர்கள் இருக்காங்களா இல்லையா? 365 दिन हो या 367 दिन हो, लेकिन जब यीशु मसीह को जन्म लिया होगा वही लोग संसार में है। அப்ப கிறிஸ்துவை உடையவர்களுக்கு अगर मसीह के लोग हैं, தினந்தோறும் கிறிஸ்மஸ் தான். हर एक दिन उनके लिए क्रिसमस है। டெய்லி புது புடவை கட்டலாமா?
கட்டலாமே, தாராளமாக கட்டலாம். வேணா சொல்லுவீங்க பிரதர்? என்ன சொன்னாரு? ஏன் அப்படிப்பட்ட விசுவாசம்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு கட்டு தாயி நீ. அவர் ஒன்றும் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டார். கர்த்தர் பலப்படுத்துவார் அவரே. रोज क्रिसमस है तो हम रोज नया कपड़ा पहन सकते हैं. ஏன்னா வசனம் சொல்லுது, वचन में कहा है விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். आमेन. விசுவாசிக்கிறியா? आमेन. அமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதுக்கு டெய்லி புது புடவை கட்டுறதுக்கா? விசுவாசிங்க, பரவாயில்ல, கட்டுங்க. இங்கே இருக்கிற வரல தான் கட்ட முடியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றுமே நமக்கு இல்லை. इस संसार में है तब तक हम लोग नया कपड़ा पहन सकते हैं, उसके बाद कुछ नहीं. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே इसलिए ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்மஸ் தான். हर एक दिन हमारे लिए क्रिसमस है. அப்படின்னா பாஸ்டர் இந்த 25 எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, पास्टर जी ये 25वां तारीख कैसे आया अगर पूछेंगे तो இது தேவனாலோ இயேசுவினாலோ இயேசுவினுடைய அப்போஸ்தலர்களாலோ உருவாக்கப்பட்டதோ கொண்டாடப்பட்டதோ இல்லை. ये यीशु मसीह के द्वारा या उनके शिष्यों के द्वारा ये जन्मदिन मनाया हुआ दिन नहीं है. அந்த ஆதி அனுபவத்தில், பெந்தகோஸ்தே அனுபவத்தில், ஆவிக்குரிய அனுபவத்தில் இருந்த ஊழியர்கள் எல்லாம், அப்போஸ்தலர் எல்லாம் மறைந்த பிற்பாடு, जब आदि में जो शिष्य लोग थे, जब पेंटेकोस्त के दिन में जब उनके पवित्र आत्मा के द्वारा वो छिप गए, तभी கிறிஸ்துவனுடைய கிரியைகளும் உபதேசங்களும், मसीह का उनका उपदेश जो है, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சில கிரியைகளும் रोमियो के जो वंश थे उनके जो क्रिया है, ஒன்றுக்கொன்று மெர்ஜாயி கலந்து एक दूसरे के साथ मिलकर அவங்க ஒரு நாளை உருவாக்குனாங்க. उन्होंने एक दिन ये बनाया है. அதுதான் இந்த 25. वही ये 25 तारीख दिसंबर को है. மற்றபடி வேதத்திற்கும் இந்த 25க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. उसके अलावा शास्त्र में और ये 25 तारीख को कोई संबंध नहीं. வேதத்துக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ये शास्त्र को और क्रिसमस ट्री को कोई संबंध नहीं. வேதத்துக்கும் சாண்டா கிளாஸ் தாத்தாவுக்கும் கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. शास्त्र को और सांता क्लॉज को कोई संबंध नहीं है. வேதத்துக்கும் கேரல் சர்வீஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. शास्त्र को और केरल सर्विस को कोई संबंध नहीं है. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி வாழ்வது தான் அவருடைய சித்தமாயிருக்கிறது. हम सत्य को जानना है और उनकी इच्छा के अनुसार जीना है, वही परमेश्वर அப்ப அவர் நோக்கம் என்று ஒன்று உண்டு அல்லவா? का इच्छा एक है. பிறந்த நோக்கம் என்ன? का जन्म होने का एक नियम. தேவன் முன் சொன்ன அந்த காரியத்தை அப்படியே நிறைவேற்றும்படியாக परमेश्वर ने जो आदि में कहा वही शब्द को भी இடைப்பட்ட நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஏசாயாவின் மூலமாய் தீர்க்கமாய் மறுபடியும் அது உரைக்கப்பட்டது. बीच के समय में यशायाह भविष्यद्वक्ता के द्वारा वापस से उसे भविष्यवाणी किया गया. அதுக்கப்புறம் उसके बाद இயேசு கிறிஸ்து அந்த கன்னிகை ஆகிய மரியாளின் மூலமாக கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தூதர்கள் வந்து முதல் யாருக்கு சொன்னாங்க தெரியுமா? मरियम के पास पवित्र आत्मा के द्वारा जब बताया गया, वो स्वर्गदूत का वाणी किसको बताया गया? யாருக்கு पहले சொன்னாங்க? किसको बताया? மேய்ப்பர்களுக்கு. उनके साथ में जो चरवाहा है उनको बताया. ஏன் மேய்ப்பர்களுக்கு சொன்னாங்க? क्यों चरवाने वाले को बताया? மேய்ப்பர்கள் जो चरवाहा है, மந்தைய ஒரு இடத்துல மேய்க்க மாட்டாங்க. वो अपने भेड़ को एक ही जगह पे नहीं चराते हैं. ஆமென். ஒவ்வொரு ஊரா போயிட்டு மேய்ப்பாங்க. वो हर एक गांव जाकर वो अपने भेड़ को चराते हैं. மேய்ச்சிருக்கீங்களா யாராவது ஆடு மாடு? நான் மேய்ச்சிருக்கேங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் தப்பே இல்லை. मैंने चराया है करके बोलना कोई गलत बात नहीं है. ஆடு இருந்துச்சு, भेड़ था, மாடு இருந்துச்சு, गाय था, கோழி இருந்துச்சு, मुर्गी था, முயல் இருந்துச்சு, ससा था, புறா இருந்துச்சு, कबूतर था, கிளி இருந்துச்சு, तोता था, லவ் பேர்ட்ஸ் கூட இருந்துச்சு. लव बर्ड्स भी था. எல்லாத்தையும் மேய்ச்சிருக்கோம். हर एक जानवरों को हमने चराया. மனுஷனையும் கூட வேலை செய்கிற நாளில் 500 பேரை மேய்ச்சிருக்கேன் சூப்பர்வைசராக இருந்து. काम करते समय भी 500 लोगों को सुपरवाइजर के तौर पे இப்போ உங்களை மேய்க்கக்கூடிய மேய்ப்பனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். आप लोगों को चराने के लिए एक बड़ा चरवाहा बनाया है. தேவன் முன்குறிக்கிறார் மேய்ப்பர்களை கூட. இப்போ இதெல்லாம் மேய்ச்சுப்பா, ஆடை மேய்ச்ச மோசையை தான் கொண்டு வந்து முதல் அவருடைய காரியத்தில் வைத்தார். परमेश्वर ट्रेनिंग नियम बनाता है कि कैसे किसको चराना நீ கூட நிறைய மேய்ச்சிருக்கல்ல, है तो चराएगा. ட்ரைனிங் தான். ये सब आपके लिए ट्रेनिंग है. ஆமென். आमेन.
இந்த மிருகங்களை நம்ம மேய்த்து அதனுடைய அன்பை நம்ம உணர்ந்துக்கிட்டா மிருகங்களுடைய மோசமான மனுஷர்ல ஈஸியாக என்ன செய்யலாம்? கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன செய்யலாம்? जानवर से आप हमें बहुत प्यार करोगे तो आपको फिर पता चलेगा कि इंसान யானையை மேய்ச்சிடலாங்க. करना है। யானையை மேய்ச்சிடலாம், आप हाथी को चरा सकते சிங்கத்தை हो, கூட அடைக்கிடலாம். सिंह को भी आप दबा सकते हो। சிங்கத்தை அடக்கின சிங்கத்துக்கிட்ட இருந்து ஒன்றும் செய்யாமல் வெளியே வந்த தானியேல் இருக்கார் இல்லையா? सिंह से वो उनके पास से दानियल बाहर ஆனால் ஒரு ஸ்திரீ சொன்ன வார்த்தையை கேட்டு நான் செத்தாலும் நல்லதுன்னு சொல்லிட்டு ஓடின தீர்க்கதரிசியம் இருக்காரா இல்லையா? एक स्त्री ने बात सुनकर मैं मरेगा तो भी चलेगा बोल के அப்ப சிங்கத்தோடைய மோசமானவங்க யாரு? सिंह से भी உங்களை சொல்லலைங்க, आप लोग को नहीं बोलता உங்களை சொல்லல. பயந்துடாதீங்க. ஐயோ பாஸ்டர் என்ன கிறிஸ்துமஸ் அதுவும் எங்களை இப்படி எல்லாம் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. आप ये ना सोचे क्रिसमस के दिन पास्टर நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கேற்ற கிரியைகளாக இருக்க வேண்டும். अपना क्रिया जो है वो परमेश्वर के अनुसार மரியாளுடைய கிரியை கர்த்தருக்கேற்றதா இருந்து அந்த அந்த வாலிப வயதில், அந்த கன்னிகை வயதில், அந்த கற்புள்ள வயதில், அந்த பரிசுத்தமான காலகட்டத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய காலகட்டத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது தான் ரொம்ப முக்கியம். मरियम जो कुंवारी थी अपने पवित्रता को संभाल के रखे, वो पवित्रता में वो पवित्र आत्मा के द्वारा गर्भ दर्शा के वो पवित्र बने रहे। அதனால தானே நம்பி இயேசு அந்த அம்மா கையில கொடுத்தாரு. इसलिए वो भरोसा करके यीशु मसीह को उनके हाथ அந்த அம்மா உள் வாங்கிக்கிட்டு அதனால வந்த நிந்தனைகள், அவமானங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், ஏச்சுகள், பேச்சுகள் எல்லாத்தையும் முன்ன அவரை கொல்ற பிளான் பண்ண போதெல்லாம் ஊர் ஊரா அவரை தூக்கிட்டு தெரிஞ்சாங்களே, அதற்கு வேண்டிய பலத்தை கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? उसे ग्रहण करके पवित्र आत्मा के द्वारा उसे ग्रहण कर उसके द्वारा आया हुआ कितना निंदा अवमान जो है वो सब सहन करके उसे कैसे नष्ट करना है वो सब सहन करके वो गांव घूमने लगे। அதனால வேதத்துல எனக்கு ரொம்ப மரியாள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். इसलिए शास्त्र में मुझे मरियम को बहुत अच्छा लगता है। தேவன் நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்து அதை சரியா நிறைவேற்றி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ஸ்திரீயை போல ஒவ்வொரு ஸ்திரீகளும் இருந்தால் இந்த உலகம் சீக்கிரத்திலே ரட்சிக்கப்படும். परमेश्वर ने दिया वो जो वरदान को अच्छी तरह से प्राप्त करके वो सही सलामत रखा, इसके लिए परमेश्वर हर एक स्त्री को वैसे वरदान, குடும்பங்கள் எல்லாம் சீக்கிரத்திலே ரட்சிக்கப்படும். आपके परिवार ऐसी जल्दी குடும்பங்களிலே பிரச்சனைகள் வராது, आपके परिवार में குழப்பங்கள் வராது, झगड़ा नहीं है, சண்டைகள் வராது, क्लेश नहीं है, சமாதான குறைவுகள் வராது. समाधान की कमी கவனிங்க, நீங்கள் எல்லாம் பலவான்கள் என்று நம்பித்தான் கர்த்தர் உங்களிடத்தில் இந்த பொறுப்பை கொடுக்க. आप बलवान है, इसके लिए परमेश्वर ने ऐसा आपको वरदान दिया है। ஏன் எங்க கிட்ட கொடுக்கல? कि हम पुरुषों को नहीं दिया। ஒரு பெரிய பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஏன் எங்க கையில கொடுக்கல? जन्म देने की वो भरोसा हमारे अंदर, ஜீவானுவை எங்களுக்குள்ள வைத்தவர் அதை பெற்றெடுக்கக்கூடியதான கிருபை ஏன் எங்களுக்கு கொடுக்கல? वो जीवन का वरदान पुरुषों के अंदर दिया तो वो जन्म देने का ताकत क्यों नहीं दी? இது உருவாக்கப்பட்ட போது மண்ணு, जब इसे बनाया था तब மண்ணுன்னு கூட சொல்ல முடியாது, தூசி டங்குன்னு வருது இங்கிலீஷ்ல, मिट्टी नहीं उसे டஸ்ட்னு வருது, धूल டஸ்ட். कहता है। அப்படி அதுல இருந்து உருவாக்குனாராம். वो धूल के द्वारा बनाया है। ஆனா உங்களை எப்படி உருவாக்குனாரு? लेकिन आप लोग को कैसे बनाया है? அடி அடி அடின அடி இப்பவேவா से बनाया है। சரியா சொன்னாங்க, அடின்னு ஹிந்தில. அதனால தான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் பாருங்க. எங்களை மீறி ஏதாவது செஞ்சிட முடியுமா என்ன? இல்லை, हड्डी से बनाया है, इसके लिए बहुत स्ट्रांग है। ஸ்ட்ராங். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஸ்ட்ராங் எதற்காக? ये स्ट्रांग பிசாசு பயன்படுத்துவதற்காக அல்ல. शैतान इसे इस्तेमाल करना इसलिए नहीं। பிசாசு பயன்படுத்தினா ஆதாம் கீழே விழுவான். शैतान अगर इस्तेमाल करे, தேவன் பயன்படுத்தினார் நீதிமானாகிய யோசேப்பு எழுந்து நிற்பான். अगर परमेश्वर इस्तेमाल करेगा धर्मी बन के இயேசு வருவார், रहेगा, यीशु मसीह आएगा அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், तो लोग उद्धार पाएंगे, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். अद्भुत और चमत्कार அதற்கு காரணமாய்த்தான் உங்களை ஒவ்வொரு நாளும் தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். इसी के कारण परमेश्वर இதை மறந்து செயல்பட்டால் अगर उसे भूल कर क्रिया करोगे तो பிசாசின் கிரியைகள் கடந்து வந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாழாக்கிவிடும். शैतान की क्रिया आपके अंदर आकर आपके परिवार को और आपको नष्ट करेगा। அல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு மோசமான புருஷனையும் கூட इतना भी खतरनाक पुरुष हो, நல்ல விலா எலும்புன்னு கொஞ்சம் வளைஞ்சதை தான் கொடுத்துருக்கிறார். अच्छा रीढ़ की हड्डी दिया है, அழகாக அரவணைச்சுக்கிட்டா अच्छे से प्यार से लेंगे तो எவ்வளவு மரட்டு காரியங்களை செய்தாலும்
कितना भी खराब काम करो, சில இடத்தெல்லாம் நம்ம கொத்தி எடுக்க முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். சில நிலங்கள் தண்ணீர் இல்லாமல் வெடித்து போயிட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். कई जगह ऐसा है बिना पानी का वो हार्ड रहता है, तोड़ नहीं सकते हम उसे. அப்போ கடப்பாறையை வச்சோ மண்வெட்டியை வச்சோ எதையோ வச்சோ புல்டோசர் வச்சு கொடுத்தனா கூட கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். ईटी से या फिर जैसे भी बुलडोजर से रख के हम उसे तोड़ेंगे तो भी कष्ट होता है. ஆனா கொஞ்சம் தண்ணி அடிச்சு பாருங்கன்னா, இந்த தண்ணி என்ன அடிச்சிடாதீங்க, கொஞ்சம் அதுல தண்ணி ஊத்தி பாருங்க. पानी उसमें मार कर देखोगे तो தண்ணியை உள் வாங்கின உடனே, पानी जब वो ஹலோ खींच लेता है, கவனிங்க, தண்ணியை உள் வாங்கின உடனே மண் என்ன ஆகும்? जब मिट्टी पानी को खींच लेता है ஈஸியா தோண்டிடலாம்ல, वो आसानी से नरम आइडमा, कर सकते हैं, சாஃப்ட் ஆயிடும், वो नरम हो जाता है, எப்படி வேணாலும் ஷேப் பண்ணலாம். उसे कैसे भी हम आकार दे सकते हैं. அந்த டெக்னிக் எங்க இருக்குன்னு கேட்டா, वो तंत्र किसके पास है? ஏவாள் கிட்ட தான் இருக்கு, हवा के पास है, உங்க எல்லார்கிட்டயும் இருக்கு. अब सभी के पास में है. அதை சரியான விதத்துக்கு பயன்படுத்தணும். उसे सही रीति से हमें उसे उपयोग 2 சொட்டு கண்ணீர் விட்டா ராஜன் கரைஞ்சிருவார். दो बूंद आंसू आएगा तो யாரு? அம்மா இல்ல, மனைவி ஆகிய லிடியா தானே. 2 சொட்டு கண்ணீர் விட்டா ராஜன் என்ன ஆவாரு? पत्नी 2 बूंद आंसू बहाएगी तो पति क्या करेगा? கரைஞ்சு தான் போயிருக்கேன் பாஸ்டர்னு சொல்றியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीषित करे. ஸ்தோத்திரம். ராஜன் மட்டும் இல்லைங்க, केवल राजन भाई नहीं, எல்லா ராஜன்களும் அப்படித்தான். सभी राजाएं ऐसे ही है. அமேன், हमें ஆமென் தான் பரமா தலையாட்டுறாங்க. வேற வழியே இல்லை. என்ன? ஆமா, வேற வழியே கிடையாது. பிசைஞ்சு எடுத்துருவாங்க. கண்ணீர் விட்டதுக்கு அப்புறம் பிசைஞ்சு அழகா மோல்ட் பண்ணிடலாம். उसका अलावा कोई कारण नहीं. अगर आंसू बहाएंगे तो டேய், உன்னை போய் நம்பி வந்தேனடா நானு तेरे भरोसे पे मैं அப்படின்னு அடியை காண்பித்தா, ऐसे मार दिखाएगा तो இது ஏற்கனவே வறட்சியா போயிருக்கு. ये पहले क्रोधित में, गुस्सा में है, सूखा है. குத்துனாலும் எவ்வளவு குத்துனாலும் மண்ணு தோண்டி எடுக்க முடியாது. कितना भी खोदेंगे तो उससे मट्टी नहीं निकलेगा. அப்ப எலும்புக்கு தான் வலிக்கும் ஜாஸ்தி. केवल हड्डी को दुखेगा. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேணாம், விஷயம் வேற எங்கேயோ போகுது, நாம் இப்படியே நிற்போம். அப்போ விசேஷமான ஒரு கிருபையை மரியாள் பெற்றுக்கொண்டதை போல ஒரு ஸ்திரீகளும் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள், அதேபடியே கிரியை செய்யுங்கள். विशेष जो अनुग्रह मरियम ने पाया है वैसे आप भी पाकर आप विश्वास करके उसके अनुसार आप चलिए. இயேசு பிறந்ததனுடைய நோக்கம் यीशु मसीह का जन्म होने का जो இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற பாவத்தை, சாபத்தை, கீழ்ப்படியாமையை, வியாதியை, பலவீனத்தை, இன்னும் என்னெல்லாம் நமக்கு விரோதமா செயல்படுதோ அத்தனையும் உருவாக்கின அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார், பிறந்தார் என்று அவருடைய அன்பான சிஷ்யன் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். शैतान के अनुसार जो दिया हुआ श्राप, पाप और जो क्रोध, वो जो भी नष्ट करने वाला क्रिया आपके अंदर है, वो यूहन्ना ने की किताब में बताया वो कैसे नष्ट करके परमेश्वर के अंदर बढ़ना है करके. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம ஒவ்வொரு நாளும் हर एक दिन கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு, அறியாதவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். यीशु मसीह के बारे में जो लोग नहीं जानते हैं हम उनको जाके प्रकट करना है. இன்னும் பிசாசின் பிடியில இருக்கிறவர்களுக்கு, और जो शैतान के बंधन में पीड़ित है, இன்னும் பிசாசினுடைய பாவத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு, शैतान के पाप में जो फंसे हैं, இன்னும் அந்த பிசாசினால் उண்டாகக்கூடிய அந்த கீழ்ப்படியாமையில இருக்கிறவர்களுக்கு, जो शैतान के पाप के अंदर वो डूब के आज्ञा का பிசாசினால் வரக்கூடிய வியாதியிலே இருக்கிறவர்களுக்கு, शैतान के द्वारा आने वाले जो बीमारी, பிசாசினால் வரக்கூடிய தரித்திரத்திலே இருக்கிறவர்களுக்கு, शैतान के द्वारा आने वाला दरिद्र जो है, பிசாசினால் இருக்கக்கூடிய வரக்கூடியதான பலவிதமான சண்டைகள், சச்சரவுகள், நிந்தனைகள், அவமானங்களிலே சிக்கி கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு, शैतान के द्वारा आने वाला झगड़ा, लड़ाई, क्रोध और वो जो क्लेश है, இவற்றிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று நாம் சொல்லி நம்ம போயிட்டு இயேசுவை டெலிவரி பண்ணணும்.
ये सब में से छुड़ाने वाला कोई है करके ऐसे जाके हम एक दूसरे को सुसमाचार அது देना டோர் है। டு டோர் டெலிவரியா இருந்தாலும் சரி, वो घर घर जाके डोर टू डोर डिलीवरी இல்ல அப்படியே போயிட்டு இருக்கும் போதே ஏசு எங்க பிறந்தானே தெரியாமலே போயிட்டு இருக்கும் போதே ஆங்காங்கே உள்ளவர்களுக்கு நம்ம டெலிவரி செய்தாலும் பரவாயில்ல. कहाँ जन्म लिया वो नहीं पता है, जाते हुए रास्ते में भी आप अगर बता सकते हो। இப்படிப்பட்ட கிருபையை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ऐसे अनुग्रह परमेश्वर ने हमें दिया। ஆகவே அவரை ஆவியிலே உண்மையோடு ஆராதிக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் தான். इसलिए पवित्र आत्मा में जब आप आराधना करोगे तो हर एक दिन आपके लिए क्रिसमस है। ஏதோ ஒரு நாள் ஒரு கொண்டாட்டம் என்று அல்ல. केवल एक दिन हम खुशी मनाना इतना नहीं, வசனம் சொல்லுகிறது, वचन कहता है மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் जो मन फिराने वाले एक पापी के निमित्त எங்க சந்தோஷம் உண்டாகிறதா? कहाँ खुशी मनाता है? எங்க? பரலோகத்துல. स्वर्ग राज में खुशी அப்ப मनाएंगे। பரலோகத்துல சந்தோஷம் உண்டாச்சுன்னா स्वर्ग में अगर खुशी मनाएंगे तो பேசு பிறந்த உடனே பரலோகத்துல சந்தோஷம் உண்டாச்சு. यीशु मसीह का जन्म हुआ, इसमें स्वर्ग में खुशी मनाया है। உடனே என்னாச்சு? तुरंत क्या हुआ? என்னாச்சு? வாசிங்க லூக்கா 2வது அதிகாரம் 13-14 வாசிங்க. 13-14-15 வாசியுங்கள். லூக்கா 2வது அதிகாரம், லூக் சாப்டர் 2 verse 13, 14, 15. இந்த ஜனமே அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலையிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமென். போதும். तब एकाएक उस स्वर्गदूत के साथ स्वर्गदूतों का दल परमेश्वर की स्तुति करते हुए और यह कहते दिखाई दिया कि आकाश में परमेश्वर की महिमा और पृथ्वी पर उन मनुष्यों में जिनसे वह प्रसन्न है शांति हो। जब स्वर्गदूत उनके पास से स्वर्ग को चले गए तो गडरियों ने आपस में कहा, आओ हम बैतलहम जाकर यह बात जो हुई है और जिसे प्रभु ने हमें बताया है देखे। और उन्होंने तुरंत जाकर मरियम और यूसुफ को और चरनी में उस बालक को पड़ा देखा। इन्हें देखकर उन्होंने वह बात जो इस बालक के विषय में उनसे कही थी वो प्रकट की। ஆமென். பிரசித்தப்படுத்தினார்கள். उन्होंने उसे प्रकट किया है। இயேசு பிறந்த பொழுது यीशु मसीह का जन्म को பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். स्वर्ग में एक बड़ा खुशी, தேவனால் ஆதியிலே முன் சொல்லப்பட்டவர் பிறந்திருக்கிறார். परमेश्वर के द्वारा आदि में बताया, ஏசாயா தீர்க்கதரிசினால் முன்னுரைக்கப்பட்டவர் பிறந்திருக்கிறார். भविष्यवक्ता के द्वारा बताया वो कार्य है। கன்னிகையால மரியாளிடத்திலே தேவதூதன் சொன்னதுபடி பிறந்திருக்கிறார். स्वर्गदूत के द्वारा मरियम को बताया वो ஒரே சந்தோஷம் பரலோகத்துல. बहुत खुशी हुआ स्वर्ग में। பரலோகத்துல தேவனை स्वर्ग में परमेश्वर பார்க்காம ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. बिना देखकर आराधना कर रहे थे। அங்க எப்படி ஆராதனை தெரியுமா? वहाँ कैसे आराधना है पता है? நம்மள மாதிரி கொட்ட கொட்ட கண்ணு அப்படியே திறந்துகிட்டு இல்லை. हमारे से बड़े बड़े आँख खोलकर नहीं, நமக்கு 2 கை தான் இருக்கு. हमारे पास 2 ही हाथ है, ஆனா கண்ணுக்கு 2 ஷட்டர் இருக்குது. लेकिन आँख के लिए 2 शटर है। ஆமென். தூதனுக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. स्वर्गदूत को ऐसे है कि नहीं पता। காலுக்கு நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடுறோம். पैर के लिए हम ड्रेस पहनकर आ அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. उनके लिए कैसे नहीं, ஆனா அவங்களுக்கு அவ்வாறு சிறகுகள் இருந்ததாம். उनके पास 6 पंख है, இருக்கிறது. उनके पास அதுல 2 சிறகால கண்ணை மூடிக்கிறாங்களாம். 2 पंख से अपने आंखें को छुपा देते, 2 சிறகால பறக்கறாங்களாம். 2 पंख से उड़ते हैं, 2 சிறகால காலை மூடிக்கிறாங்களாம். 2 पंख से अपने पैर को छुपा देते हैं। கவனிங்க ஆராதனை. आराधना को ध्यान दीजिए। கண்ணை மூடிடுறாங்க. 2 से अपने आँख बंद करते हैं, அசைவு இருக்கிறது. 2 से
पंख फैलाते हैं, தங்களுடைய நடக்கைகளையும் மூடிக்கொள்ளுகிறார். கால்களை மூடுவது தன்னுடைய நடக்கைகளை மூடிக்கொள்கிறார். पंख से ढक देते हैं, தன்னுடைய கிரியைகள் எல்லாம் தேவ சமூகத்திலே மூடிக்கொள்ளுகிறார். अपनी सारी क्रियाओं को परमेश्वर के अंदर, டோட்டலா அங்கே தேவன் மாத்திரமே, केवल वहाँ पे परमेश्वर ही उनके வேறு साथ எந்த சிந்தையும் இல்லை. है, और कोई विचार नहीं है. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதியுமக்கே ஆமென். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. ஆமென். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டு. ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டு. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டு. இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டு. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. அல்லேலூயா. தேவ தூதர்கள் ஓய்வில்லாமல் இடைவிடாமல் நேரங்காலம் இல்லாமல் இரவு பகல் இல்லாமல் எந்நேரமும் அவரை இவ்விதமாய்த்தான் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर के जो स्वर्गदूत है बिना कोई विश्राम लिए दिन रात न देखते हुए और समय का पाबंदी न करते हुए हमेशा परमेश्वर की स्तुति करते रहे. நமக்கு கொஞ்ச நேரம் கையை தூக்கி ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு கை நோவுது பாஸ்டர் हम என்றோம். थोड़ी देर हाथ उठाकर परमेश्वर का स्तुति करेंगे तो அவங்க ரெண்டு ரெக்கையால கண்ணை மூடிக்கிட்டே இருக்காங்க. वो अपने दो पंख से अपने आंखें छिपा लेते எவ்வளவு हैं. நேரம்? इतने देर என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து என்னைக்கு வரல முடியவே இல்லை. जब से शुरुआत हुआ अब तक कोई समाप्त नहीं हुआ. उनका பறந்துகிட்டே இருக்காங்க, पंख से அசைவாடிக்கிட்டே இருக்காங்க. उड़ रहे हैं. கொஞ்ச நேரம் கை தட்டினா கை நோவுது, சப்பாத்தி பேசுற மாதிரி அப்புறம் இப்படி ஆயிடுது. हाथ से ताली बजाएंगे तो हाथ दर्द करने लगता है. அதுக்கப்புறம் ரெண்டு காலால ரெக்கையை மூடிடுறாங்க. दो पंख से अपने पैर को छुपा देते हैं. இப்படி அவங்க அன்றைக்கு தேவன் என்றைக்கு ஆராதிக்க சொன்னா அன்றையிலிருந்து இன்றைக்கு வரலும் இப்படித்தான் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर ने कहा है उस दिन से अभी तक वैसे ही स्वर्गदूत. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆராதனை எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. लेकिन आजकल की आराधना को देखेंगे तो डर लगता है. எம்ஜிஆர் வராரு, एमजीआर करके वो சிவாஜி வராரு, शिवाजी आते हैं, ரஜினி வராரு, रजनी आता है, கமல் வராரு, कमल आते हैं, சில நேரத்துல நம்பியார் கூட வந்துடுறாரு, कई समय नंबियार भी आते हैं, சந்தானம் வராரு, संतानम आते हैं, சுருளிராஜன் வராரு, मुरलीराज आते हैं, அமிதாப் பச்சன் வராரு. अमिताभ बच्चन आते हैं. எல்லாம் சவுத்தே சொன்னா எப்படி இந்த பக்கம் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் சொல்லணும்ல பாஸ்டர். இப்போ யார் ட்ரெண்ட்ல இருக்கிறவங்க தெரில. இங்க இந்தியில ட்ரெண்ட்ல இருக்கிறவங்க யாரு? ஷாருக் கான் பாரு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. வேற இப்போ இன்னும் ஷாருக் கான் கூட கொஞ்சம் ஓல்டு தான். இப்போ ரித்திக் ரோஷன் கூட ஓல்டு தான். இப்போ யாரு? அல்லு அர்ஜுன் ஹிந்திலையா? அது தெலுங்கு இல்லை? சரி இவங்கெல்லாம் பாருங்க ட்ரெண்ட்ல இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துடுறாங்க ஆராதனைக்கு. ये सब आराधना में आ जाते हैं. அவங்கெல்லாம் வரல, वो सब नहीं आते हैं. வர்ஷிப் பண்றாங்க பாருங்க. जो परमेश्वर की आराधना करते हैं. ராஜராவ் அகர்வால் கூட வர்றாங்க. काजल अग्रवाल भी आती है. வேற நயன்தாரா வராங்களா? வேற பழைய நடிகைங்கன்னா சொல்லிடுவேன், புதுசாக இருக்கவங்கெல்லாம் யாருன்னு தெரிய மாட்டேன்னு. வராங்களா இல்லையா ஆராதனையில்? நிறைய யூடியூப்பில் பார்க்குறீங்களே, இவங்கெல்லாம் வராங்களா? பியூட்டி பார்லரோட வராங்களா இல்லையா?
बहुत से YouTube में देखते हैं ना, वो ब्यूटी पार्लर में பயமா இருக்கு பார்க்கறதுக்கு. वो सब देखने की ஆனா அதுதான் கொண்டாட்டம், அதுதான் கர்த்தருக்கு ஆராதனைன்னு சொல்லும் பொழுதுதான் खुशी है, वो இன்னும் பயமா இருக்குது. प्रार्थना करेंगे तो डर பிசாசினுடைய வஞ்சனைக்குள்ள இன்னைக்கு அநேகர் அகப்பட்டு கொண்டு ஊழியம் என்ற போர்வையில பிசாசுக்கு ஊழியம் செய்து கொண்டு பிசாசை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். शैतान के जाल में फंसकर और परमेश्वर की आराधना शैतान के द्वारा करते हैं. எதெல்லாம் இல்ல இல்ல இல்லன்னு முதல்ல ஆவியார் நமக்கு உணர்த்தி கொடுத்தாரு, அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காரியத்தை செய்யறவங்க எல்லாம் பிசாசினால் உண்டானவர்கள். जो कुछ नहीं है करके शैतान के साथ रह के वो कार्य को இப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தான் தேவகுமாரனாகிய இயேசு பிறந்தார். शैतान के कार्य को डुबाने के लिए परमेश्वर यीशु मसीह का जन्म ஒரு ஆர்சி ஃபாதர் அருள்மணின்னு நினைக்கிறேன், அவர் ஒரு விஷயத்தை சொன்னாரு. आरसी चर्च के फादर अरुलमणि जो है, उन्होंने एक बात बताई थी. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், நாகர்கோயில் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் कन्याकुमारी और नागरकोइल के ऐसे குடில் இந்த கிறிஸ்மஸ் குடில் அமைக்கிறதுல போட்டி வருமா. वो परमेश्वर கவனிங்க, जैसा जन्म हुआ वो गोटा जब घास से बनाते हैं उसे, நான் கூட ஆர்சியில் இருக்கும் பொழுது जब पास्टर जी जब आरसी में थे குடில் அமைச்சிருக்கேன். वो गोटा बनाते थे. வீட்டில் ஒரு மூலையில் அது வச்சு அழகான அலங்காரம்லாம் பண்ணி घर पे बनाकर उसे अच्छे डेकोरेशन करके கீழெல்லாம் மண்ணெல்லாம் போட்டு வாய்க்கால்லாம் உண்டு பண்ணி அங்கே கடுகு விதை வெந்தயம் விதெல்லாம் போட்டு சீக்கிரம் எது முளைக்குமோ அதெல்லாம் போட்டு கோதுமை எல்லாம் போட்டு விளைய வச்சு डालकर राई में அழகாக அப்படி பண்ணி அந்த பொம்மைங்களெல்லாம் வாங்கி இயேசு பிறந்த மாதிரி மரியாள் மாதிரி யோசேப் மாதிரி ஆடு மாடு கோழி கொக்கு கழுதை எல்லாத்தையும் வச்சு यीशु मसीह का जन्म हुआ ऐसे छोटे छोटे मूर्ति गाय बैल बकरी சீரியல் பல்பெல்லாம் போட்டு उसमें लाइटिंग सब लगाकर எல்லாம் பண்ணியிருக்கேன். ऐसे सब किया है. அதுக்கு தூபம்லாம் கூட போட்டிருக்கேன். उसे धूप भी दिखाया है. தெரியல, नहीं पता वो எல்லாரும் செய்யறாங்க, நாமளும் செய்யறோம். सभी लोग करते इसलिए அப்போ நான் சொன்ன அந்த ஃபாதர் சொன்னாரு, तो वो फादर ने कहा உலகத்துல வேற எங்கேயும் இப்படி பார்க்க முடியாது. संसार में हम कहीं नहीं देख सकते. எங்க ஊர்ல நாகர்கோயில் டிஸ்ட்ரிக்ட்ல हमारे राज्य नागरकोइल में இந்த குடில் அமைக்கிறதுல ஒரு பெரிய போட்டியாம். ये ऐसे गोठा जब परमेश्वर जन्म हुआ उसे गोठा बनाने में एक எவ்வளவு நினைக்கிறீங்க? அவர் கேட்கிறார், எவ்வளவு நினைக்கிறீங்க குடில் அமைக்க எவ்வளவு செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? कितना खर्चा करते रहेंगे? ஒரு 1000 ரூபாய், 1000 रुपया, இல்ல ஒரு 10,000 ரூபாய், एक 10,000 இல்ல रुपया, 1,00,000 ரூபாய்? क्या 1 लाख रुपया? அவர் சொன்னார் கோடி கணக்குல செலவு பண்றாங்க. करोड़ों रुपया उसके पीछे खर्च करते 10 லட்சம் ஒரு குடில், 10 लाख रुपया, 50 லட்சம் ஒரு குடில், 50 लाख रुपया, 1 கோடி அது அவங்களுடைய என்ன சொல்றது இது அவங்களுடைய திமிர அந்த பண திமிர காட்டுறது, उनका वो ஸ்டேட்டஸ காட்டுறது. वो स्टेटस दिखाते हैं पैसे के ऊपर से. நாங்க யார் தெரியுமா மீசை முறிக்கிறது. हम कौन है करके அந்த ஃபாதரே காரி துப்பிட்டார். वो फादर ने वहाँ पे थूक दिया. 10 லட்சத்துக்கு நீ குடில் அமைக்கிறது 10 लाख रुपया अब इसके पीछे ஒரு 10 பேரை படிக்கிறதுக்கு உதவி செய்திருக்கலாம். वो 10 लोगों को आप पढ़ाई के लिए அந்த பிள்ளைகள் மனசுல இயேசுவின் நாமத்துல நீ செஞ்சிருந்தா இயேசு அங்க பிறந்திருப்பார். अगर आप यीशु मसीह के नाम से करेंगे तो उनके मन के अंदर यीशु मसीह का कार्य होगा. இதெல்லாம் வேணான்னு சொல்லித்தாண்டா அவரே சொன்னதை நான் சொல்றேன். இதெல்லாம் வேணான்னு சொல்லித்தாண்டா அவரே எங்க பிறந்தேன்னு தெரியாம மாட்டு தொழுத்துல கொண்டு அந்த மாடு சாப்பிடுற அந்த பாத்திரத்துல வச்சாங்க. वो सब नहीं चाहिए बोल के वहाँ पर आके वो जो गाय बैल को रखा है वो सब के மரியாளுக்கிட்டையும் யோசேப்பு கிட்டையும் அந்த அளவுக்கு என்ன இல்லை, கோடி मरियम और यूसुफ லட்சம் 1000 இல்லாதனால தான் சத்திரத்துலயும் இடம் இல்லை, அங்கேயும் தங்கறதுக்கு இடம் இல்லை, அந்த மாட்டு தொழுத்துல வச்சாங்க. नहीं था इसके लिए गाय के गोटे में ஏசு அதை விரும்பல. நீ அமைக்கக்கூடிய 10 லட்சம் கோடி 10 லட்சத்துல இருக்கிற அந்த குடில ஏசு பிறக்கல. वो 10 लाख रुपए का அந்த 10 லட்சத்தை 10 பேருக்கு நீ உதவி பண்ணியிருந்தா, கல்விக்கு உதவி பண்ணியிருந்தா அங்க பிறந்திருப்பார். अगर वो 10 लाख 10 लोगों की கோடி கணக்குல வைக்கிற तो அதுல ஒரு 100 பேருக்கு ஒரு வீடு கட்டி கொட்டிருந்தா करोड़ रुपए के बीच में 10 அந்த 100 குடும்பங்களுக்குள்ள இயேசு பிறந்திருப்பார். वो 100 लोगों के अंदर यीशु मसीह का जन्म होता था. நீங்க எல்லாம் மனம் திரும்பணும்னு சொன்னார். आप लोग मन फिराना है. அவர் பிறந்ததே நாம மனம் திரும்புறதுக்கு தான் சொன்னார். उनका जन्म जो है हमें मन फिराने के लिए है. அந்த ஃபாதரை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். वो फादर को परमेश्वर आशीषित करे. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். परमेश्वर उन्हें आशीष. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் அந்த பழைய பஞ்சாங்கத்திலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். आजकल बहुत लोग पुराने कार्यों में फंसे இன்னைக்கு हुए हैं. அந்த ரோமன் கத்தோலிக்க சபையிலும் கூட அநேக ஃபாதர்களுக்குள்ளே கர்த்தர் இன்னைக்கு எழுப்புதலை ஏற்படுத்தி அவர்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய பிரசங்கங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். रोमन कैथोलिक
फादर के अंदर पवित्र आत्मा के द्वारा उनके अंदर कार्य किया, इसलिए पवित्र அதை பார்க்கும்போது யாருக்கு சந்தோஷமோ இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். वो देखते समय किसी को खुशी हो या ना हो, पास्टर जी को बहुत खुशी, ஏன்னா அந்த இடத்துல இருந்து நான் வந்தவன், क्योंकि उस मार्ग அவங்க எப்படி சிக்கி இருக்காங்கன்னு தெரியும். वो लोग कैसे फंसे हैं वो पता चला। ஆகவே அவர்கள் எல்லாரும் மீட்க வேண்டும். उन लोगों को परमेश्वर, அப்ப அங்க இருக்கிறவங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். इसमें परमेश्वर एक कार्य, அந்த விக்கிரக கிரிகளிலிருந்து, அந்த விக்கிரகக்கார கூட்டங்களில் இருந்தும் தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து அவர்களை ரட்சிக்க வேண்டும். वो मूर्ति पूजक और मूर्ति पूजक के झुंड से परमेश्वर उनको एक बड़ा छुटकारा देना है। கர்த்தர் அதை இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் சந்தோஷமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். परमेश्वर आज उनके बीच में कार्य कर रहा है। मैं खुशी से परमेश्वर के नाम की महिमा। இன்றைக்கு நாம கிஃப்ட் கொடுக்கலாம், आज हम गिफ्ट दे सकते हैं, தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். लेकिन परमेश्वर के नाम की महिमा होना है। ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ட பலகாரங்களை கொடுக்கலாம். ஆனா யாருக்கு மேய்ப்பர்கள் போன இடத்திலெல்லாம் அவருடைய நாமத்தை, அவர் பிறந்ததை என்ன செய்தாங்களா, பிரசித்தப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. एक दूसरे को गिफ्ट दे सकते हैं, लेकिन जब परमेश्वर का जन्म हो और रास्ते में वो शिष्य लोग जाके सुसमाचार सुनाते அப்ப நம்ம போற இடத்துலலாம் இயேசுவை என்ன செய்யணும், சுமந்துட்டு போயிட்டு நம்ம என்ன செய்யணும், டெலிவரி பண்ண வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. जहाँ कहीं जाएंगे वहाँ पे परमेश्वर का ही बारे में हमें डिलीवरी देना है। சுவிசேஷம் சொல்வது என் மேல் விழுந்த கடமைன்னு யார் சொல்றா? பவுல் சொல்லுகிறார். सुसमाचार सुनाना मेरे ऊपर है, वो कर्तव्य करके पौलुस कहता है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இயேசு பிறந்த நோக்கம் परमेश्वर यीशु का जन्म होने का जो कारण है, பாவத்தையும் சாபத்தையும் கீழ்ப்படியாமையும் உருவாக்கி பலவிதமான கொலைபாத செயல்களை செய்ய வைத்த தூண்டின அந்த பிசாசின் கிரியைகளை நமக்குள்ளிருந்தும் மற்றவர்களுக்குள்ளிருந்தும் அழிப்பதற்காகத்தான் இயேசு பிறந்தார். यीशु मसीह का जन्म इसलिए हुआ है कि हमारे अंदर का जो पाप, श्राप, गुस्सा, घात करने का, दूसरे को नष्ट करने वाला जो भी पूरा आत्मा है हमारे अंदर, वो सब नष्ट करने के लिए परमेश्वर हमारे अंदर இயேசு பிறக்கும் வரையிலும் அல்லது பிறந்து அவர் மரிக்கும் வரையிலும் இந்த பூமியிலே பாவமும் சாபமும் பிசாசின் கிரியைகளும் அதிகமாயிருந்தது. यीशु मसीह का जन्म होने के पहले, जन्म के बाद और उनका मृत्यु के बाद भी संसार में बहुत से पाप था। அவர் பிறந்ததை பரலோகம் கொண்டாடினது. उनका जन्म को देखकर स्वर्गदूत ने स्वर्ग में खुशी मनाया। அங்க ஆராதனையை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க பூமிக்கு வந்துட்டாங்க. वहाँ पे आराधना बंद करके संसार में आया। இங்க வந்து என்ன செய்தாங்க, பரமசேனையின் திரள் என்று சொல்லப்படுகிறது. यहाँ पे आके सेना, திரள்னா திரள் தான், கணக்கு இல்லை. திரளான கூட்டம்னு சொல்றோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? கணக்கு இல்லை. झुंड मतलब उसमें कोई गिनती नहीं है। ஏன் அந்த பரமசேனையின் திரள் கீழே வந்துருச்சு தெரியுமா? सेनाओं का झुंड यहाँ पे स्वर्ग से उतर, தேவனே, கவனிங்க, தேவனே, परमेश्वर ही, நாம இதுவரையிலும் பார்த்ததில்லை தேவனை. हम नहीं देखा है अभी तक। கண்ணை மூடிக்கொண்டு தான் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். आंखें बंद करके आराधना அப்ப அந்த தேவனுடைய சாயலை நம்ம போயிட்டு பார்க்கலாம். जब परमेश्वर के रूप, ஏன்னா அவர் தானே பிறந்திருக்கிறாரு. क्योंकि उन्होंने அப்படின்னு பரமசேனையின் திரள் எல்லாம் வந்துருச்சு. स्वर्ग की सब सेनाएं उतर के नीचे आए। பிதாவாகிய தேவனும் பர்மிஷன் கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். पवित्र आत्मा भी उन्हें उसे आज्ञा दिया। வந்து அவரை பார்க்கறாங்க, பிள்ளையா பார்க்கறாங்க. जब आके देखता है वो बच्चे को, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளை அனுப்புனேன், பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? வாட்ஸ்அப்பே பார்க்கல, ராத்திரியே அனுப்பிட்டேன், பட்டாசு ஓடிச்ச உடனே அனுப்பிட்டேன். ஷோ, பிள்ளைய பார்த்தீங்களா? रात को 12 நல்லா இருந்துச்சு அந்த பிள்ளை. बजे सबको இந்த பிள்ளையே நல்லா இருக்குன்னா அழகில் சிறந்தவர் அவர், वो 10,000ங்களில் சிறந்தவர் அவர். तो वो बच्चा कितना खूबसूरत होगा। 10,000ங்களில் சிறந்தவர் அவர். हजारों के बीच में वो है। அவரை பார்க்கறதுக்கு, அவருடைய அழகை ரசிப்பதற்கு பரமசேனையின் திரள் கீழே வந்துருச்சு. उनकी सुंदरता को देखने के लिए स्वर्ग का पूरा सेना नीचे उतर வந்தவங்க பாடின பாட்டு தாங்க அது. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர்கள் மேல். ஏன் இந்த வார்த்தையை சேர்த்தாங்க? மனுஷர்கள் மேல் பிரியம். அவர் பிறந்ததுனால மனுஷர்களுக்கெல்லாம் பிரியம் உண்டாகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி இயேசு பிறந்ததை சொல்லி சொல்லி எல்லாரையும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான், மனுஷர்களுக்கு அந்த அன்பின் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மனுஷர் மேல் பிரியம் உண்டாக கடவுது என்று சொல்லி பாடினார்கள். इस पृथ्वी में
समाधान और मनुष्य के अंदर प्रेम होना है बोल के ऐसे गीत गाकर ही परमेश्वर के बारे में हमने दर्शाया। इसलिए हर एक मनुष्य के अंदर परमेश्वर का प्रेम होना चाहिए। அவர் பிறந்ததினாலே தேவனுக்கு மகிமை, उनका जब जन्म है इसलिए वो स्वर्ग में உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமை. स्वर्ग में जो परमेश्वर है उनको அப்போ நமக்குள்ளே அவர் பிறந்ததுனால யாருக்கு மகிமை? हमारे अंदर वो जन्म உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை, நம்மை நடத்தி கொண்டிருக்கிற ஆவியானவருக்கு மகிமை. அவருக்கு மகிமைனா அந்த மகிமை நமக்குள்ளும் விளங்கும். वो पवित्र आत्मा को भी महिमा है तो वो हमारे अंदर भी दर्शाएगा। அந்த மகிமை மரியாளுக்குள்ள விளங்குறதுனால தான் இன்னைக்கு உலகமே ஒரு கூட்டம் தெய்வமாவே அவங்களை நினைக்கிறாங்க. वो महिमा मरियम के अंदर था, इसके लिए संसार पूरा आज वो मना रहा है खुशी। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்து பூமியிலே சமாதானம். इस संसार में जो है समाधान, இயேசு நமக்குள்ள இருக்காருன்னா यीशु हमारे अंदर है तो அதற்கு நமக்குள்ள பிறந்திருக்கிறார் என்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? यीशु मसीह हमारे अंदर जन्म लिया है तो उसका चिन्ह क्या है? நமக்குள்ளும் சமாதானம் இருக்கும், हमारे अंदर भी समाधान रहेगा, மற்றவங்களுக்குள்ளும் சமாதானத்தை கொடுப்போம். दूसरे को भी हम समाधान बांटेंगे। இப்ப 2 நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ பார்த்தேன். 2 दिन पहले मैंने एक वीडियो को देखा। 2 கால மாடு நடு ரோட்ல முட்டிக்கிட்டு சண்டை போடுது. 2 बैल जो है एक दूसरे से टकरा के झगड़ा कर रहे थे। ஒரு பிளாக் கலர் டாக், நாய் வந்து நாயின்னு சொன்னா நல்லா இல்லைல்ல, டாக்னா நல்லா இருக்குது இல்லை. அந்த டாக் போயிட்டு அதுங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் இது போய் முட்டுச்சு. அதுங்க 2 நடுவுல மாட்டினது சட்னி. ஆனாலும் அதுங்க 2த்தை விலைக்கு விடுறதுக்குள்ள கத்துது, வவ் வவ் வவ்னு கத்துது. वो दोनों बैल के बीच में एक कुत्ता भौंक के उनको झगड़ा रोकने के लिए चिल्ला रहा है। அதுல ஒரு மாட்டை மாத்திரம் காதை பிடிச்சி இழுக்குது. एक बैल का कान पकड़ के खींचता है। எவ்வளவு நேரம் சண்டைனா அவ்வளவு தூரம் இந்த பக்கமா அந்த பக்கமா நின்று நின்று கத்துது, காதை பிடிச்சி இழுக்குது, வாழை பிடிச்சி இழுக்குது, எல்லாம் செய்யுது. जब तक झगड़ा चालू है यहाँ वहाँ घूमता है। இதை யாரும் நல்ல வீடியோ எடுத்திருக்காங்க. कोई तो इसे अच्छा एक वीडियो नहीं। அதுக்கப்புறம் அதுங்க சண்டையை பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் அது கத்தறத நிறுத்தினது. उनका झगड़ा को रोकने के बाद ही वो भौंकना खत्म किया। அப்ப அந்த சண்டை போட்ட மாடு, ஒரு மாடு வந்து இந்த நாய் எந்த வீட்டுக்கு சொந்தமோ அந்த வீட்டு சொந்தக்காரருடைய மாடாம். जो वो कुत्ता इसलिए भौंक रहा था कि वो बैल जो झगड़ा कर அப்போ रहा था, அந்த காளைக்கும் இந்த டாகுக்கும் என்ன இருக்குது? ஒரு அன்பின் பிணைப்பு இருக்கு. वो बैल और वो कुत्ते के बीच में एक प्यार का रिश्ता है। காளை வேற, நாய் வேற. बैल अलग है, कुत्ता अलग है। நாமெல்லாம் மனுஷர்கள் தானே, வேற வேற இல்ல हम இல்ல. लोग मनुष्य है। வேற வேறையா நாம? ஹலோ, क्या हम अलग अलग? நம்மெல்லாம் வேற வேறையா? நாம எல்லாம் மனுஷர்களும் மனுஷிகளும் தானே. हम ஆனா சில நேரத்துல இந்த காளையும் நாயும் கூட அன்பை பராமரித்து கொள்ளுகிறது. जैसे बैल और कुत्ते ने अपने प्यार को बताया है। அதுக்கு ஒண்ணுன்னு சொன்னா நின்று விலக்கி விட்டுட்டு சமாதானத்தோட கொண்டு வருது. वहाँ पर रुक के समाधान करके उनको छुड़ाकर झगड़े से लेकर आया। ஹலோ, மனுஷர்களாகிய நாம் என்ன செய்யறோம்? எரிரத்தியில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி. मनुष्य हम लोग क्या करते हैं? आग के अंदर और तेल ஆமா ஆமா, அன்னைக்கே நான் கேள்விப்பட்டேன், இப்படி தான் சொன்னாங்க. ஆமா ஆமா, அன்னைக்கே இப்படி தான் பண்ணாங்க, அப்படி தான் பார்த்தாங்க, அப்படி தான் பேசினாங்கன்னு இன்னும் கொஞ்சம் தெரியுமா இருக்கும். हाँ, उस दिन ऐसे ही सुना, ऐसे ही वो लोग बात कर रहे थे बोल के आग लगाने का काम करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। சுக்லி கலகம் பண்றது. चुगली करना एक दूसरे। ஆனால் இயேசு பிறந்ததுனால பூமியில என்ன உண்டா? यीशु का जन्म हुआ इसलिए संसार में क्या हुआ? இயேசு அதை இன்னும் தெளிவுபடுத்தினார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். समाधान जो करेंगे वो भाग्यवान है। அவர்கள் யாரு? वो कौन है? யாரு? தேவனுடைய. அப்ப நமக்குள்ளே இயேசு பிறந்திருக்கிறார். यीशु मसीह हमारे अंदर जन्म लिया அப்ப கூட பிறந்தவருக்குள்ள என்ன இருக்குது? वो साथ में जन्म। சமாதானம் இருக்கு. அப்ப அந்த சமாதானம் நமக்குள்ளவும் சுவாசித்து கொண்டு समाधान हमारे अंदर श्वास लेकर சண்டை போட்டுக்கிறவங்களுக்குள்ள झगड़ा करने वाले அது யார் வேணாலும் இருக்கட்டுமே, वो कोई भी हो सकते। வீட்டுக்குள்ளவோ வெளியவோ தெருவுலையோ எங்க வேணாலும் இருக்கட்டுமே, வேலை ஸ்தலத்துல எங்க வேணாலும், உறவுகளுக்குள்ள எங்க வேணாலும் இருக்கட்டுமே, वो घर पे हो, बाहर हो, काम करने की जगह पे, कहीं पे भी हो, நாம என்ன செய்யணும்? हमें क्या करना है? உண்மையாகவே எனக்குள்ளே இயேசு பிறந்திருக்கிறார். सच्चाई से यीशु मसीह मेरे अंदर जन्म लिया। இயேசு பிறந்திருந்தால் கூடவே சமாதானம் நமக்குள்ளே இருக்கும். यीशु मसीह ने जन्म लिया है तो சமாதானம் நமக்குள்ளே இருந்தால் நாம் அந்த சமாதானத்தை விரும்பி சண்டை பண்ணுகிறவர்களுக்கு நாம் என்ன செய்வோம்? சமாதானத்தை உண்டு பண்ணுவோம். अगर समाधान हमारे अंदर है तो हमारे परिवार में अगर झगड़ा होगा तो हम वहाँ पे
पे समाधान उत्पन्न அப்படி சமாதானத்தை உண்டு பண்ணுவதினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் புத்திரர் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். अगर समाधान आप लेकर आके वहाँ पे बटोरेंगे இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்ட பிற்பாடு கூட நீங்கள் இன்னும் சமாதானம் ஆகாமல் சமாதானம் செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் பிசாசின் கிரியைகளுக்கு அடிமையா இருக்கிறீர்கள் என்றுதான் அதற்கு பொருள். ये वचन को सुनने के बाद भी अब समाधान नहीं होगे तो आप शैतान के कार्य में अभी भी फंसे हो. நாம பிறந்தப்போ இதே பாட்டை தான் அவங்க பாடி இருப்பாங்க. जब अपना जन्म हुआ रहेगा तभी भी यही गीत वहाँ पे. ஏசு எங்கெல்லாம் பிறக்கிறாரோ அப்பெல்லாம் பரலோகத்துல உண்டாகுதா சந்தோஷம் இல்லையா? यीशु जहाँ कहीं மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே தேவனுக்கு முன்பதாக தேவ தூதர்களுக்கு முன்பதாக சந்தோஷம் உண்டாகுதா இல்லையா? स्वर्ग में और स्वर्गदूतों के बीच में खुशी होता है. அப்ப டெய்லி அங்க கிறிஸ்துமஸ் தாங்க. वहाँ पे रोज क्रिसमस मनाया जाता है. ஹல்லேலூயா. இங்க தான் மடையன்க வருஷத்துக்கு ஒரு முறைன்னு சொல்றாங்க. इस संसार में सिर्फ एक ही बार मनाए जाते हैं. சாரி, இந்த வார்த்தைக்கு மன்னித்து கொள்ளுங்க. பரலோகமே தினந்தோறும் கொண்டாடுதா இல்லை? இன்னைக்கு ஒருத்தர் ஸ்நானப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கிட்டு அவருடைய பிள்ளையா மாறுறாருன்னா, இயேசு அவருக்குள்ள பிறக்கிறாருன்னா பரலோகம் கொண்டாடுது. बपतिस्मा लेकर परमेश्वर के अंदर होंगे तो वहाँ पे சில பேர் இன்னைக்கு கூட ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. कई लोग आज भी बपतिस्मा लिए, இன்னும் எடுக்க போறவங்களா கூட இருப்பாங்க. अभी लेने वाले भी हो सकते हैं. ஹல்லேலூயா. அப்ப பரலோகம் ஓய்வு இல்லாம சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்குது. स्वर्ग में बिना कोई समय का, ஏதோ ஒரு சமயத்துல தானே ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு எங்கேயாவது இருக்கு? ये समय पे बपतिस्मा எப்ப வேணாலும் எடுக்கலாம், எப்ப வேணாலும் கொடுக்கலாம், ராத்திரில கூட கொடுக்கலாம். कभी भी बपतिस्मा दे सकते, दिन हो या रात हो. பவுல் கொடுத்திருக்கிறார், அப்படி ராத்திரியே கொடுத்திருக்கிறார் அவங்களுக்கு சில பேருக்கு ஞானஸ்தானம். पौलुस ने ऐसे रात में भी बपतिस्मा दिया है. அல்லேலூயா. हालेलुया. அப்போ நம்ம மூலமா, மரியாளின் மூலமாக எவ்விதமாக இயேசு பிறப்பதற்கு மரியாள் காரணமா இருந்து தேவனுடைய நாம மகிமைப்பட்டதோ, महिमा मरियम के द्वारा यीशु मसीह का जन्म का जो कारण हुआ, முதல்ல மரியாளுக்குள்ள இயேசு, पहले मरियम के अंदर यीशु, அவள் இயேசுவை தியானித்தால், நிதானித்தால், அவரை தனக்குள்ளே வளர்த்தால், उसने यीशु मसीह को ध्यान किया और अपने अंदर उसे बढ़ाया. தனக்குள் பூரணமாய் வளர்ந்த பிற்பாடு தான் என்ன செய்தா? டெலிவரி பண்ணா. अपने अंदर परिपूर्ण से बढ़ोतरी करने के बाद ही उसे ஆமென். उत्पन्न किया. ஒரு மாசத்துல எல்லாம் டெலிவரி பண்ணல, थोड़े महीने में उसको ஃபுல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் டெலிவரி பண்ணா. पूरा महीने के बाद डिलीवरी, உலகமே கண்டு கொள்ளும்படியாக டெலிவரி பண்ணா. पूरा संसार देख, வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சாஸ்திரிகள். स्वर्गदूत स्वर्ग में देख रहे थे शास्त्री लोग. அப்ப கூகுள் மேப் எல்லாம் இருந்துச்சா என்னன்னு தெரியல. अभी गूगल मैप थे कि नहीं पता. இன்னைக்கு கூகுள் மேப் வச்சுக்கிட்டே நம்ம மாறி மாறி கூட சில நேரத்துல ரிக்ஷாக்காரன் மாத்தி மாத்தி கொண்டு போயிடுறான். हम गूगल मैप होने के बावजूद भी रिक्शा वाले गाड़ी चलाने के टाइम हमें गलत रास्ते से लेके ஜிபிஎஸ்ஸா ஆர்பிஎஸ்ஸா? ஜிபிஎஸ் அதெல்லாம் அன்னைக்கு இல்ல. ஆனா கிழக்குல இருந்த சாஸ்திரிகளுக்கு மேப் உண்டாச்சு, கூகுள் மேப்பு, ஜிபிஎஸ் எல்லாமே உண்டாச்சு. ஒரு ஸ்டார் காண்பித்தது. GPS गूगल मैप था पहले के दक्षिण के जब शास्त्रियों அது அப்படியே அவங்கள நடத்திக்கிட்டு வருது. वो तारे को देखकर கரெக்டா கொண்டு வந்து இயேசு கிட்ட விட்டுருது. அல்லேலூயா. बराबर लेकर आके यीशु के सामने वो तारे को, இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். यीशु ने कहा आप एक संसार के लिए, அவரும் ஒளியாய் இருக்கிறார். वो भी एक प्रकाशित है. நம்மையும் எப்படி இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. हमें भी क्या कहा है? உலகத்திற்கு ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். संसार के लिए प्रकाशित, ஏதோ ஒரு ஒளியை பார்க்கறதுக்காக ஓட வேண்டியவர்கள் அல்ல நாம். एक प्रकाश को देखकर नहीं भागना है. நாமே ஒளியாய் இருக்கிறோம். हम भी एक दूसरे के लिए प्रकाश. சில பேரை நான் பார்த்திருக்கேன், இயேசு போட்டோ வச்சுட்டு அதுல அவருக்கு ஹார்ட்ல வேற முள்முடியை சூட்டிட்டு, சில பேர் கத்தியை கூட சொருவிட்டு ஒரு மெழுகுவத்தி கொளுத்தி வச்சிருப்பாங்க. कई लोग देखा है कि यीशु मसीह को सिर के ऊपर कांटे लगा के उनके हृदय में कांटे लगा அது எதுக்குன்னே தெரியல. वो खून बहाते हुए फोटो रखा. நான் கூட செஞ்சிருக்கேன். அப்போ நான் கூட செஞ்சிருக்கேன். उस समय पास्टर ने भी किया. அப்போ இந்த சிம்னி விளக்கு வரும் சின்னது, पहले एक चिमनी का एक दिया आता था छोटा, அதுல ரெட் அந்த குமிழ் வரும், ரெட் குமிழ். उसमें एक लाल कलर का बत्ती जलता था ऊपर. அதை கொளுத்துனா ரெட்டா தெரியும், वो जलाएंगे तो वो लाल दिखेगा, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். वो देखने को बहुत, அதுக்காகவே கொளுத்துவேன். वो इसलिए जलाते थे. இப்போ அதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல்ல வந்துருச்சு. वो सब अभी इलेक्ट्रिक में சமக் बदल சமக் गया, சமக்குன்னு அப்படி இதுவாகுது. चमकने लगता है. ஆனா இதெல்லாம் ஏன் தெரியல. वो क्यों नहीं पता. நாம் தான் வெளிச்சம், हम ही प्रकाश, அவர் ஒளி, वो हमारे लिए, நாமும் ஒளி. हम भी उजाला होना है. அவர் பிறந்தார், उन्होंने जन्म लिया, நமக்குள்ளும் பிறந்தார். अपने अंदर जन्म लिया. நாமும் மற்றவர்களுக்கு அவரை பிறக்க செய்ய வேண்டும். हम भी दूसरों के लिए जन्म, நாம் மற்றவர்களுக்கு டெலிவரி செய்ய வேண்டும். हम दूसरों के लिए
இதுதான் இந்த நாளின் சத்தியமாய் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். यही आपके लिए आज सत्य के रूप में परमेश्वर प्रकट ஹல்லேலூயா. அவர் பிறந்ததினாலே மகிமை. उनका जन्म इसलिए महिमा. யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை. इसलिए किसको महिमा हुआ? परमेश्वर को महिमा हुआ. பூமியிலே சமாதானம். इस पृथ्वी में समाधान. இயேசு பிறந்தனால எங்க சமாதானம்? यीशु का जन्म हुआ तो कहाँ समाधान? பூமியிலன்னா பூமியில யாருக்கு சமாதானம்? इस पृथ्वी में किस ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நபருக்கும் சமாதானம். हर एक परिवार में हर एक सदस्यों के अंदर समाधान हुआ. இந்த சமாதானம் என்ன ஆகணும்? ये समाधान को क्या? மனுஷர் மேல் பிரியம். मनुष्य के अंदर प्रिय. அவருடைய அன்பை வெளிப்படுத்தி प्यार को बांटना. சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு के परिवार के अंदर சமாதானத்தை கொடுக்கணும். उनको समाधान बांटना. அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு जो प्यार के लिए तरस அன்பின் சொரூபமாகிய இயேசுவையே நாம் வெளிப்படுத்த வேண்டும். प्यार का यीशु मसीह को हमें दर्शा. இதை நாம் செய்யும் பொழுது जब हम ये करेंगे பரலோகம் சந்தோஷப்படும். स्वर्ग में खुशी. தேவனுக்கு முன்பதாக சந்தோஷம் உண்டாகும். परमेश्वर के सामने. தேவ தூதர்களுக்கு முன்பதாக சந்தோஷம் உண்டாகும். स्वर्गदूत के सामने. நமக்கும் சந்தோஷம் உண்டாகும். हमारे अंदर खुशी. இந்த சந்தோஷம் தான் உண்மையான கிறிஸ்மஸ். यही खुशी जो है वो सच्चाई. மற்றபடி உள்ளது எல்லாம் மாயை. बाकी सब जो है वो सब गलत. மற்றது எல்லாம் மாயை. वो सब गलत है. சத்தியத்திற்கு புறம்பானவை, वो सत्य के विरोध में है. தேவனுக்கு புறம்பானவை, परमेश्वर के विरोध. தேவனுடைய வார்த்தைகளுக்கு புறம்பானவை. परमेश्वर के वचन के विरोध. இயேசு என்று சொல்லுகிற அவருக்கே அவருடைய பிறப்பை நினைச்சு சொல்ற ஒவ்வொரு வார்த்தை சொல்றாங்களா, அது எல்லாருக்குமே அது விரோதமானவை. यीशु कहता है यीशु के विरोध का ही वो कार्य है. நாம் நிதானிக்க வேண்டும். हम अपने आप को जांच. கடைசி காலத்திலே இருக்கிறோம். अंत के समय में हम हैं. தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் ஜீவிக்க வேண்டும். परमेश्वर के नाम की महिमा के लिए हमें जीना है. எத்தனை பேருக்குள்ள இயேசு பிறந்திருக்கார்? कितने लोगों के अंदर यीशु ने जन्म இன்னைக்கு இல்ல, இதுக்கு முன்னால. ஆமென். इसके पहले ही. உங்களுக்குள்ள பிறந்திருக்கிற இயேசுவை டெலிவரி பண்ணிருக்கீங்களா? आपके अंदर जन्म हुआ यीशु को आपने डिलीवरी दिया है क्या? அவர் உங்களுக்குள்ள வளர்ந்திருக்கிறாரா? वो आपके अंदर बड़ा है? பூரணமா வளர்ந்திருக்காரா? परिपूर्ण. அப்படின்னா நீங்கள் சத்தியத்திலே பூரணமாய் அவருடைய வார்த்தைக்கு வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வளருவது தான் அந்த பூரணப்படுதல். उसका कारण क्या है? परमेश्वर के वचन के अंदर परिपूर्ण से बढ़ना उसका कारण है. வளருங்கள், उसके अंदर बढ़ोतरी. இயேசுவை வளருங்கள், यीशु के अंदर बढ़ना. இயேசுவுக்குள்ளே வளருங்கள். यीशु मसीह के अंदर வளர்ந்த இயேசுவை டெலிவரி பண்ணுங்க. बढ़ोतरी होने के बाद மற்றவர்களுக்கு கொடுங்கள் இயேசுவை. को बांटना है. அவர்களுக்குள்ள வளரட்டும். उनके अंदर भी. அவர்களுக்குள்ள இருந்த மறுபடியும் அது டெலிவரி ஆகட்டும். उनके अंदर से भी. இது அப்படியே கடந்து 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 இந்த உலகம் எல்லாம் அவர் சொன்னார்ல, உலகத்தின் கடைசி பரியந்தமும் ये ऐसे डिलीवरी बढ़ते बढ़ते इस संसार எனக்கு சாட்சியாய் இருக்கும்படியாக परमेश्वर की गवाही के रूप में என் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். उनके नाम की महिमा करना है. உலகத்தின் கடைசி பரிய நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கார். इस संसार के अंत तक मैं तुम्हारे साथ रहूंगा कहा है. அவரோடு இருந்தால் அவர் கூட இருப்பார். आपके साथ रहेंगे तो वो அவரை டெலிவரி பண்ணணும்னு நினைச்சா நாம டெலிவரி பண்ணுவதற்கு வேண்டிய பலத்தை கொடுப்பார். अगर आप डिलीवरी करना चाहोगे तो परमेश्वर उसका सामर्थ्य और ஏதோ ஒரு முறை டெலிவரி பண்ணிட்டு விட்டுறது இல்லை. सिर्फ एक बार डिलीवरी. மறுபடியும் 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 இயேசுவை நாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். बार बार हम यीशु को बांटना है. எத்தனை பேருக்கு வேணாலும் நம்ம இயேசுவை கொடுக்கலாம். कितने लोग को भी हम बांट सकते हैं. எத்தனை பிள்ளைகளை வேணாலும் பெற்றெடுக்கலாம். कितने बच्चे को भी हम जन्म दे सकते हैं. அதற்கு வேண்டிய பலத்தை ஆவியிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். उसका बल जो है परमेश्वर. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் மரியாளுக்கு வராத பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, அதையெல்லாம் மேற்கொண்டு அவர் வெளிப்பட்டார் அல்லவா. इतना भी समस्या और परिस्थिति आए, मरियम को भी उतना परिस्थिति में भी उसने बच्चे को जन्म दिया है. அதையெல்லாம் மேற்கொண்டு மரியாள் ஜெயம் பெற்றார்கள் அல்லவா. सब परिस्थिति से आगे आकर मरियम ने जय पाया. நாமும் அவ்விதமாக ஜெயம் பெறுவோம். वैसे हम भी जय पाना है. ஆகவே நாம் எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுப்போம். इसलिए हम सभी को अपने आप को समर्पित. இன்றையில இருந்து आज से எனக்குள் இருக்கக்கூடிய இயேசுவை मेरे अंदर का यीशु मसीह இந்த உலகத்திற்கு நான் வெளிப்படுத்துவேன். इस संसार को मैं प्रकट. யாருக்கெல்லாம் இயேசு தேவையோ, जो किसी को यीशु मसीह की जरूरत. யாரெல்லாம் பிசாசின் பிடியில் இருக்கிறார்களோ, जो कोई शैतान के बंधन. யாரெல்லாம் பாவத்தின் பிடியில் இருக்கிறார்களோ, जो कोई पाप के बंधन. யாரெல்லாம் சாபத்தின் பிடியில் இருக்கிறார்களோ, पाप के बंधन में. யாரெல்லாம் பிசாசினால் உண்டாகிய வியாதியின் கொடுமையில இருக்கிறார்களோ, कोई शैतान से दिया वो. அவர்களுக்கு எல்லாருக்கும் நான் ஆவியிலே நிறைந்து இயேசுவை கொண்டு போய் நான் கொடுப்பேன். उन सभी को मैं आत्मा में भरकर यीशु मसीह. இயேசுவை நாமத்தினாலே அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது நான் கிரியை செய்வேன். यीशु मसीह के नाम से वो उद्धार पाने के लिए मैं क्रिया करूंगा. அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். इसलिए मैं अपने आप को समर्पित. அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். मैं अपने आप को समर्पित. அப்படி ஒப்பு கொடுக்கிறேன் நினைக்கிறவங்க எல்லாரும் எழுந்து நில்லுங்க. जो समर्पित करने चाहते हो अपने आप से खड़े होंगे. அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் நினைக்கிறவங்க எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ऐसे
समर्पित करने वाले खड़े हो जाएंगे। கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். थोड़ी देर हम उनके नाम की महिमा करेंगे। கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். थोड़ी देर हम उनके नाम की महिमा करेंगे। கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். थोड़ी देर हम परमेश्वर के नाम की महिमा करेंगे। சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. இயேசு பரிசுத்தர் பரிசுத்தரே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென் சொல்லுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி நடந்திடுவேன், நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
இயேசுவே வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க இயேசுவே வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஆவியே வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஆவியே வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேவனே 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 துதிக்கிறோம் 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 பரிசுத்த 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 நீரே परमेश्वर 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 स्तुति हो स्तुति हो स्तुति हो पवित्र 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 पिता Yes Lord yes Lord yes yes Lord yes Lord yes Lord yes yes Lord Yes Lord, yes Lord, yes, yes Lord, Amen, 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 Hallelujah. தகப்பனே மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपको धन्यवाद देते हैं. இந்த நாளையும் கூட விசேஷமாய் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். अच्छे दिन के लिए आपने आशीर्वाद करके दिए इसलिए आपको धन्यवाद देते हैं. நீர் வந்த நோக்கத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். आपने किस कारण यहाँ पर आए वो प्रकट करके दिया इसलिए आपको धन्यवाद देते हैं. பிசாசின் கிரியைகளை அழித்து பரலோகத்தின் கிரியைகளை இந்த பூமியிலே வளரச் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நீர் கடந்து வந்தீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். इस शैतान की क्रिया को नष्ट करने के लिए आप स्वर्ग से इस संसार में आया वो जान लिए इसलिए आपको धन्यवाद देते हैं. பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலேயே நாங்கள் அனுபவிக்கும் மற்றவர்களுக்கும் அனுபவிப்பதற்கு நாங்கள் காரணமாய் இருக்க வேண்டும் என்பதை நீர் உணர்த்தி கொடுத்தமது கிருபைக்காக நன்றி. स्वर्ग का राज्य को हमें प्रकट करके दिया वैसे ही हमें जीना है इसलिए आपने अगुवाई की इसलिए आपको धन्यवाद देते हैं. உலக மனுஷர்களோடு உலகமாய் நாங்களும் ஆண்டவரே மாயையை பின்பற்றாமல் உடைய சத்தியத்திற்கு சாட்சியாக வளர்ந்து கனி கொடுக்க தொடர்ந்து மது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை நடத்தும். इस संसार के लोगों के द्वारा हम नहीं संसार में रह के फंसना नहीं पवित्र आत्मा के द्वारा आपके पीछे चलने के लिए आप हमें सहायता और मदद कीजिए. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை हमारी आत्मा प्राण और शरीर को ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथ में समर्पित இந்நாள் முதற்கொண்டு हर एक दिन அவருடைய பிறப்பை தினந்தோறும் நான் உணர்ந்து परमेश्वर का जन्म को हम हर एक दिन महसूस அதிலே நான் மகிழ்ந்து उसके अंदर हम मगन होकर அந்த மகிழ்ச்சியோட கூட वो उत्साह के साथ அந்த சமாதானத்தோட கூட वो समाधान के साथ அந்த அன்போடு கூட वो प्रेम के साथ அந்த மகிமையோடு கூட वो महिमा के साथ மற்றவர்களுக்கும் हम दूसरे को இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய यीशु मसीह के पास लेकर जाने का கருவியாக वो उसे पात्र के என்னை பயன்படுத்த उसे उपयोग करने के என்னை ஒப்பு கொடுக்கிறேன். अपने आप को समर्पित பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा அவ்விதமாய் என்னை நடத்தும். उसी तरह मुझे चलाइए. இயேசுவின் நாமத்திலே எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हम समर्पित करते हैं पिता. ஆமென். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினால் மறை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.